செடியிலே செடியிலே கொத்து சாவி இடுப்பிலே 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 கல்லை கம்மல் காதிலே 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 வைர நெக்லஸ் கழுத்திலே 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 வங்கி வளையல் கையிலே ஒட்டியான இடுப்பிலே பட்ட கொலுசு காலிலே மாமா வாங்கி தந்தாங்க. அம்பட்டும் எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான் சினுக்கு 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 தான் சினுக்கு 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 தான் அம்பட்டும் எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான் சினுக்கு 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 தான் சினுக்கு 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 தான் கொத்த வரங்கா செடியிலே 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 கொத்து சாவி இடுப்பிலே 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 கல்லு கம்மல் காதிலே 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 வைர நெக்லஸ் கழுத்திலே 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 வங்கி வளையல் கையிலே ஒட்டியான இடுப்பிலே பட்ட கொலுசு காலிலே மாமா வாங்கி தந்தாங்க. செடியிலே 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 கொத்து சாவி இடுப்பிலே 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 கல்லு கம்மல் காதிலே 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 வைர நெக்லஸ் கழுத்திலே 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 வங்கி வளையல் கையிலே ஒட்டியான இடுப்பிலே பட்ட கொலுசு காலிலே மாமா வாங்கி தந்தாங்க. கொத்த வரங்கா கொத்து சாவி ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி சிவவும் நம அண்ணாமலையானுக்கு 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 அண்ணாமலையானுக்கு. அண்ணாமலையானே உன்னை நம்பிதான் எங்க பயணத்தை ஆரம்பிக்கிறோம். நல்ல லாபத்தை கொடுக்கும். ரொம்ப பசியோட இருக்க அண்ணாமலையானே எல்லாரும் பாத்துக்காரு வாங்கடா வாங்கடா. டேய் அண்ணாமலை என் கண்ணை திறந்துட்டான்டா. சார் என்ன சார் இது பர்ஸ் வெளியே தரு சார். திருவிழா கூடத்துல எவ்வளவு திருடன் இருக்கான் தெரியுமா? பர்ஸ் எவ்வளவு வை சார். ஏன்டா நான் போலீஸ்காரன் என்கிட்ட உன் வேலையை காட்டுறியா? நினைச்சேன் சார் நீ போலீஸ்னு. டேய் சொன்னல சார் போலீஸ்னு. நீங்க போ. வணக்கம் சார். வரேன் சார். வரேன் சார். குமாரி சார் போறேன் சார். கும்பிடுறது வரேன். யார் மூஞ்சில நல்லா கேளு. இப்படி சொதப்பிட்ட? ஏ இருடா அண்ணாமலை ஏதாச்சும் வழி காட்டுவான்டா. அவர்தான் காமிச்சாரா நீ தான் கோட்டை விட்ட மாவனே. போலீஸ்காரன் மட்டும் மாட்டிருந்தேன்னு வச்சுக்கேன் கைமா தாண்டி. ஒரு ஐடியா எடுப்பா சார். சார் ஸ்பெஷல் கண்ணாடி வாங்க சார். கண்ணு சார் வணக்கம் சார். ஸ்பெஷல் கண்ணாடி. ஸ்பெஷல் கண்ணாடியா? அப்படி இதுல என்ன விசேஷம்? இந்த கண்ணாடி போட்டு பார்த்தா எதிரில வரவங்க நிர்வாணமா தெரிவாங்க. என்ன அவ்வளவு சீக்கிரமா ஏமாத்த முடியாது. போன வாரம் கூட பூவே பூச்சிடுவா படத்தை டிவியில பார்த்தனே சார். அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அப்படி ஒரு கண்ணாடி ஏன் கண்டுபிடிக்க கூடாதுன்னு இந்த கண்ணாடியை கண்டுபிடிச்சாங்க. ஆமா சார். இந்த கண்ணாடி என்ன விலை? ரொம்ப இல்ல 2000 ரூபாய் தான். விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்க. அங்க பொண்ணுங்க வர்றாங்க. கண்ணாடியை குடி போட்டு பார்த்து செக் பண்ணிட்டு அப்புறமா வாங்கிக்கிறேன். குடு 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 குடு. என்ன சார் நீங்க தப்பு தப்பு தப்பு. இது கோயில் ஏரியா சார். இங்க போட்டு பார்த்தா சாமி கண்ணை குத்திடும். வாங்க நம்ம அங்க போய் பார்ப்போம். அட விளையாட விடாதீங்க. அட சீக்கிரமா கண்ணாடி குடி தம்பி. போட்டு பார்க்கறதுக்கு ஆசையா இருக்குது. சார் பொறுமையா பாப்போம். ஆமா இங்கதான் யாரையுமே காணுமே. யார வச்சு செக் பண்றது வேண்டாம். இந்தாங்க சார் இப்ப போட்டு பாருங்க. இத குடிக்கண்ணு அத குடுக்கண்ணு.
ஏன் எல்லாரும் என்ற பேக்கல போய் ஒளிறீங்க? வெக்கமா இருக்கு சார். நீங்க என்ன பாத்துட்டீங்கன்னா? ஓ சேபிட்டி ஆனந்தம் ஜிங்கு சக்கா இன்று முதல் ஆரம்பம் ஜிலுக்கு சக்கா. எங்கடா அவனே காணோம்? ஏய் குண்டா, சால் பார்க்கணும்ல, வெளியே வாடா. ஏய் எனக்கு வெக்கமா அட இருக்கு. என்ன கண்ணு வைக்கா, சீக்கிரம் வாகண்ணு. ஆஹா, எந்த ஒளிவு மறைவுமே இல்ல. சூப்பர் டூப்பர். சார் செக் பண்ணியாச்சா? எப்படி இருந்துச்சு? டபுள் ஓகே. சார் என்ன பண்றீங்க? அட பீரோல இருந்து பணத்தை எடுக்கிறேங்கண்ணே. 500 ரூபாய் செலவு நோட்டுகளாவே தாரேன். 1 2 3 4 டேக் இட். கிவ் இட். வாலிபமே வா வா, தேன் நிலவே வா வா, வாலிபமே வா வா. அப்பா என்ன கொண்ட ஓடுறாங்க? டேய் ஓடாதீங்கடா. டேய் நில்லுங்கடா. மாட்டினா அவனாடா. டேய் நில்லுங்கடா. ஓடடா, மூச்சு வாங்கடா, இல்லையா? எங்க ஓட மாட்டேங்க? டேய் நில்லுடா. டேய் நிக்க மாட்டாங்க. அடிக்கிறோட வச்சுக்காத. நான் விட்டுறோம். நான் கவர்மெண்ட் சவுண்ட மேல கை வச்சா பிரச்சனை பெருசா நம்ம வேலை செஞ்சா நாங்க என்ன அடிக்கிறோம்? நாங்க என்ன அடிக்கிறோம்? ஓடு ஓடுவியா? நீங்க சம்பளம் வாங்குறதெல்லாம் எங்க வரி பணத்துல தெரியும்ல? தெரியும். பிரச்சனை சொல்ல மாட்டீங்களப்பா. காலையில 10 மணிக்கு திறக்க வேண்டிய கவர்மெண்ட் கடையா இவனுக்கு 10:30 மணிக்கு திறக்கிறாங்க. எல்லாம் கவர்மெண்ட்ல வேலை செய்யற எல்லாருமே இவன மாதிரி தான் இருக்காங்க. உங்கள மாதிரி 4 பேர் தட்டி கேட்டதா இவங்கள திண்டுவாங்க. ஆமா இவங்க என்ன வேலை செய்யறாங்க? எந்த கடையை லேட்டா திறந்தாங்க? கடைங்க கோவில லேட்டா திறக்கலாம், ரேஷன் கடையை லேட்டா திறக்கலாம், ஒயின் ஷாப் லேட்டா திறக்கலாமானே. வரங்கடா, இன்னொரு வாட்டி போய் நடந்தது கன்சூமர் கோர்ட்ல கேஸ் போட்டுருவேன். வரங்கடா வாங்க. டேய் டேய் டேய், குழந்தைய பார்த்து தூக்கிட்டு வாடா. எங்க கூட கொஞ்சிக்கிறேன் என் செல்லம். டேய் கூட ஊத்துங்கடா, ஏன்னா மொத்தத்தையும் காட்டுறேன். டேய் சுத்துதுடா. இன்னும் குடிக்கவே இல்ல, அதுக்குள்ள எப்பறம் சுத்தம்? டேய் நான் மூடிய சொன்னடா. மாட்னாங்க. டேய் எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றது? சீக்கிரமா தட்டி தரடா. பிரதர் என்ன சார்? கொடுங்க பிரதர், நான் ஓபன் பண்ணி தரேன். புதுசா? ஆமா சார், நாங்கெல்லாம் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இருக்கட்டும் இருக்கட்டும். எடுத்து அடிங்கப்பா. தேங்க்ஸ்ங்க. என்ன ஆச்சு? போட்டது சார். டிராவிட் மே டக்கு டக்குன்னு அடிக்க கூடாது. டெண்டுல்கர் மே டக்கு டக்குன்னு அடிக்கணும். புரிஞ்சுதா? எங்க சரக்கு நீங்க எதுக்கு அடிக்கிறீங்க? பிரதர் காலேஜ் படிக்க கட்டு கட்டா குடுக்குறீங்கல்ல, சரக்கு அடிக்க கட்டிங் கொடுங்க. நீங்க கிளம்புங்க, நாங்க குடிச்சுக்கிறோம். காலேஜ்ல புது ஸ்டூடண்ட் நீங்க கலாட்டா பண்றீங்கல்ல, அதே மாதிரி தான் நாங்க இங்க சீனியர், நீங்க ஜூனியர். குடிச்சு அமுக்குங்கடா, ஊத்து. டேய் மறந்தே போச்சுடா தம்பிகளா, அந்த சாது தான் இந்த பாரோட மூத்த குடிமகன். முதல்ல அவர்கிட்ட போய் ஆத்திடுவாங்க. குடியும் கொடுத்தனமா நல்லா இருக்கணும், கொடுத்தனமும் குடியுமா நல்லா இருக்கணும். Welcome to Local Party. Attention please. Long no admission. Amma. उसका बदल दस का जमाना और रोटी बुलाने बच्चों के जमाना जमाना आजा गुजा उसका बट डस्क डस्क मारना डाला रोटी बुला रोटी बजक दमाना आजा गुजा उसका बट डस्क डस्क मारना பாண்டிச்சேரி போனா கூட பால் குடிக்கும் அவனா பச்சை புள்ள இவனா. என்னடா ஒரே மியூசிக் போட்டுக்கிறீங்க? சேஞ்ச் தி மியூசிக்.
பேரவ வீணை வாசிக்கான். சாமி பாட்டு எதுக்கு, சரக்கு பாட்டு போடு. ஓசியில சரக்கடிச்சா கிட்டி ஏறும் பைனா, கேட்டு கடலைனா ஊத்துங்க டலைனா, போத ஏறி பார்க்கும் போது முனியமாவும் மைனா, அவன் முடி வச்ச ஓயினா, வாட்டர் பாதி கூட்டணிய பாருடா, கூட வந்து சேருடா, மச்சான் மலை ஏறுடா, கொஞ்சம் வீட்டு கொத்து வீட்டு சாஞ்சாடம்மா சாஞ்சாடே, சாய கிளியா சாஞ்சாடே. வெள்ளக்கார சரக்கடிக்க ஸ்காட்ச் மட்டும் வாங்குவா, உள்ள கையில் தாங்குவா, 2 லாட்சில் தூங்குவா, நம்ம ஊரு குடிமகன் ஊரு காய நக்குவா, விழுந்தடிச்சு காக்குவா. பீரு பிராந்தி பிஸ்கி ரம்மு கண்டுபிடிச்சவ வாழணும், காலம் பூரா வாழணும், அத பொண்ணு குடிச்சவ வாழணும், காந்தி சொன்னதை கேட்கணும், இல்ல வாந்தி எடுத்து பார்க்கணும், வாந்தி எடுத்து பார்க்கணும். காய்ச்சி குடிச்ச மூத்த குடி மக்களே, பெருங்குடி மக்களே, வெல்கம் என்று சொல்லி உங்களை அழைக்கிறோம், உளமாற அழைக்கிறோம். அச்சா கூச்சா உஸ்கா பட்டு டஸ்க் மாறனா, கலா ரொட்டி புல்லா ரொட்டி பஜகுதமானா. எக்ஸ்கியூஸ் மீ, பாத்தி வந்துட்டாயா உன் பேரன்? ஆமா. என்னடா சிட் போடுமா? இதோ வரேன். பாத்தி கம். அடடடா, என்னடா அப்படி கத்திக்கிட்டு இருக்கற? ஆமா, யார் இவரு? இவரா? நானா? எக்ஸாம்பிள் புரியலையா? எடுத்து காட்டே. யாருன்னு சொல்லுடா. சொல்லு. சொல்றேன் தாது. சரக்கு அடிச்சா உடம்பு கேடுற விஷயத்த போய் அங்கனா புண்ணியம் குடிக்காதடா. உடம்பு கெட்டு போய் சீக்கிரமா செத்து போயிடுடா சொல்லுவீங்களே. அத தப்பு நிரூபகத்தான் இவரை கூட்டு வந்து. கரெக்ட். எங்க வைஷாப்போட உடன்பிறப்பு. இவருக்கு வயசு 85 ஆகுது. ஆமா. 60 வருஷமா குச்சிட்டு இருக்காரு. எந்த நோய் நொடி இல்லாம திண்டுக்கல் பூட்டு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. எல்லாத்துலயுமே நான் ரொம்ப ஸ்ட்ராங்கு. இப்போ கூட என் 3வது பொண்டாட்டி 3 மாசம். இது மெட்டல் சாங், இது பழைய கட்டல் சாங். அவன் கிடக்குறான் குடிக்கார பையன், எதையாவது ஓடிட்டே இருப்பான். நீங்க வாங்க. நான் என்ன குடி போகும்போது தடக்கூடாது, அவ்வளவுதான். வீடு இப்படியா இருக்கு. யாரு? உன்னோட ஒயின் ஷாப் உடன்பிறப்புடா நானு. நான் யூத். கரெக்ட். நீ சூட் உடன்பிறப்பே எல்லாரும் நல்லா இருக்கணும்பா முருகா. 2 பொண்டாட்டிக்காரர நல்லா வேண்டிக்கப்பா. உனக்கு வர்றவ நல்ல லட்சணமா அழகா இருக்கணும்னு. நாம பாத்துருக்க பொண்ணுக்கு என்ன குறைச்சலு? முருகன் பக்கத்துல இருக்கிற வள்ளி மாதிரிலாம் இருக்கா? எனக்கு தேவானே தான் ரொம்ப பிடிக்கும். மாப்பிள்ள பொண்ணை பத்தி விசாரிச்சும்பா. படிப்பு தான் கொஞ்சம் கம்மி, மத்தபடி நல்ல அடக்க உடக்கமான பொண்ணு. கூட பிறந்தவங்க யாரும் இல்ல. சொத்து பத்தி எக்கச்சக்கம். அதெல்லாம் விடுங்க மாமா.
அண்ணன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகான பொண்ணு இருந்தா போதும் இல்லனா? தம்பி பொண்ணுக்கு சாமி பக்தி அதிகம், தினமும் இந்த கோயிலுக்கு வருவா, அதான் உன்னை கூட்டு வந்தோம். நீ பொண்ணை பார்த்து சரின்னு சொல்லிட்டினா கல்யாணத்தை தடபடலாம் முடிச்சிடலாம். முதல்ல பொண்ணு எங்க இருக்குன்னு காமிங்க, அதுக்கப்புறமா மெச்சது. பேச்ச பாதியில நிறுத்திட்டு அசந்து போய் பாத்தியே, அதுதான் மாப்பிள்ள நான் உனக்கு பார்த்து வச்சுக்கிற பொண்ணு. பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு, திரு வந்துட்டுமே. முருகா, என் நண்பனுக்கு ஒரு நல்ல மனைவி அமைச்சு கொடுப்பா. அதுக்காக உன்ன மாதிரி ரெண்டெல்லாம் வச்சு அவனால மெயின்டைன் பண்ண முடியாது சாமி. ஒன்னே ஒண்ணு அழகா, அது போதும். திரு, டேய் வாடா. என்னடா பொண்ணை பாத்துட்டியா? நான் பாத்துட்டேன். நீ ஒரு தடவை பாத்துட்டேன்னா அதான் பொண்ணு. எது அந்த ரெட்டா? ஐயோ ரெட் அம்மாடா, பக்கத்துல உன் நேரத்துக்கும் உருவத்துக்கும் பொருத்தமா இன்னும் கொஞ்சம் அழகான பொண்ணா பார்க்கலாம் மேடம். அண்ணே, நான் நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க. நினைப்ப இப்ப சொல்லு மாமா, வேற பொண்ணு பாரு. வாடா வாங்க. டேய் இனிமே பார்க்கலாம் முடியாது, உருவாக்கணும் உண்டு. உன் நண்பனை பொண்ணு பார்க்க சொல்றேன். மாமாய் கரெக்டா சொன்னீங்க, அண்ணனுக்கு திரேனும் பொண்ணு பார்த்தாதான் நல்லா இருக்கும். வாலு இன்னொரு மரம் டைட் பண்ணு. சரிங்க. கவுடு ஜாஸ்தியா இருக்கு பாரு. சரிங்க. சொல்டா திரு. டேய் ரமணா, எங்கடா இருக்க? நான் ரைஸ் மில்ல தான் இருக்கேன். நீ எங்க இருக்க? நானும் மில்ல தான் இருக்கேன். மில்லியா? சௌந்தர்யா, பொண்ணு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குண்ணே. வணக்கம். வாங்கண்ணே, உட்காருங்க. வாடா. இந்தாங்கண்ணே. இந்தாங்க. ரமணா, இது நம்ம 5ஆம் கிளாஸ் தமிழ் வாத்தியார் பொண்ணு. பேரு தாக்ஷாயணி. கூட பிறந்தது ஒரே ஒரு தம்பி பிரபாகரன். வசதி வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் இவங்க உனக்கு மனைவியா வந்தா உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தோணுது. உன் முடிவை சொல்லு. உன் முடிவு தான் என் முடிவு. போட்டோவை பார்த்து சொல்றா. நான் பார்க்கணுங்கிறது இல்ல, நீ சொல்றியங்கிறதுக்காக பார்க்கறேன். நல்லா தான் இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கல்ல? இல்ல இல்ல ஓம் மாங்கல்ய மகாலட்சுமி ஸ்வாஹா, ஓம் ஸ்ரீ சித்தலட்சுமி ஸ்வாஹா, சர்வார்த்த சாதகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயண நமோஸ்துதே. கெட்டிவேண மாங்கல்யம் தந்துரானேன மம ஜீவன ஹேதுனா சதமானம் பவதி சதா. நீ ஆசீர்வாதம் பண்றா? டேடே என்னடா ஏன் கால்ல விழுந்துட்டு? நல்லா இருமா. அம்மா வாங்க. வாமா. தேங்க்யூ. திருமண நல்வாழ்த்துக்கள் உரித்தாக்குக. தேங்க்யூ. வாங்க. திருமண நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வணக்கம் ரமணா. என்னடா இது? இத அப்புறமா பிரிச்சு பாரு. சஸ்பென்ஸ் வைக்கிறான். சௌந்தர்யா, இத பிரிச்சு என்னன்னு காட்டு. சரிண்ணே. என்னடா இது? இது பூமி, இது சூரியன். இந்த சுவிட்சை தட்டினா சுத்திக்கிட்டே இருக்கு. வாவ். பூமி தான் நான், சூரியன் நீ. இதே மாதிரி கடைசி வரைக்கும் நான் உன்னை சுத்திக்கிட்டே இருக்கணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. இல்லையா, ஊரெல்லாம் தெரியும் மாப்பிளைக்கு நல்ல பொண்ணா பாத்துட்டு போல இருக்கு. பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கு. ஜோடி பொறுத்தா அதை விட சூப்பர். மாமா ஒண்ணு அண்ணிய கண்டுபிடிக்கல, எங்க திரு அண்ணன் தான் எங்கெங்கே தேடி கண்டுபிடிச்சாங்க. நீங்க பாராட்டுறதா இருந்தா எங்க திரு அண்ணனை பாராட்டுங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரியுமா? இருக்காதடி, கசங்கிற போகுது. எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல கசங்க தானே போகுது. 16, 18, 20, 22, 24, 26, 20. வளையல என்ன நீ போடுற? எத்தனை வளையல் உடையாம இருக்குன்னு கணக்கு பார்க்கணும்ல. சாயந்தரம் ரிசப்ஷன்ல திருவ பார்த்தது, அதுக்கப்புறம் இது வரைக்கும் அவன் என் கண்ணில் ஆப்பிடல. மாப்பிள்ள ரொம்ப டென்ஷன். ஃபோன் பண்ணா செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். எங்க போயிருக்கான், என்ன பண்றான்னு தெரியல. பொண்ணு
பொண்ணு ரெடியாகி அங்க காத்துட்டு இருக்கா. போடா உள்ள. டென்ஷன் இல்லாம நீ உள்ளர போட. நீ கொஞ்சம் சும்மா இருமாமா. திரு எங்க இருக்கிறான்ற தகவல் இப்ப வந்துரும். அதுக்கப்புறம் நான் உள்ள போய்க்கிறேன். ஹலோ, கதிரேசன் பேசுறேன். சொல்டா. நம்ம திரு எங்க இருக்கான்றத கண்டுபிடிச்சிட்டா. எங்க இருக்கான்? ஏய், எங்கடா போற? நான் திரும்ப பார்க்க போறேன். முதலிரவு அன்னைக்கு கூட ஃப்ரெண்டு பார்க்கன்னு ஓடிக்கிட்டு இருக்கான். இவெல்லாம் என்னைக்கு தான் திரும்ப போறான்? அம்மா, ரமணா, திரு எப்படிமா இருக்கான்? பரவாயில்லப்பா. நீ ஏன்பா இந்த நேரத்துல வந்த? காலையில வந்திருக்க கூடாது. எந்த வார்டுல இருக்கான்? 5ஆம் நம்பர் ரூம்ல இருக்கான். ரமணா, திரு. டேய், என்னடா இது? எப்படி ஆச்சு? எதுக்குடா இங்க வந்த? அதுவும் இந்த நேரத்துல? உனக்கு யாரா சொன்னாங்க? அறிவு இருக்காடா உனக்கு? சாயந்தரம் போனவன காணோம், நம்ம துடியா துடிச்சிட்டு இருக்கற. ஒரு வார்த்தையும் சொல்லாம செல்போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கற. லூசாடா நீ? டேய், வீட்டு பக்கத்துல ஒரு ஆட்டோக்காரன் அடிச்சிட்டானே. யாரா அவன்? நம்பர் நோட் பண்ணியா? அது விடுடா. தப்பு என் மேலதான். டாக்டர் ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்துட்டாரு. 1 வாரம், மேக்ஸிமம் 10 days, அதுக்குள்ள வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்ரா. இங்க வந்து உட்கார்ந்திருக்க. உன்னை திட்ட மாட்டாங்க. என்னதானே திட்டுவாங்க? இந்த நிலைமையில உன்னை விட்டுட்டு நான் எப்படிடா போவேன்? என்ன மதிக்கிறதா இருந்தா நீ முதல்ல வீட்டுக்கு போ. போ, போடா. பாத்துக்கோடா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல போ. போ. திரு என் கூட பணத்துக்காக ஓட்டிட்டு இருக்கிற உறவு இல்லடா. அவன் என்னுடைய நிழல். இன்னொரு வாட்டி அவனை பத்தி தப்பா பேசுனேன். குடிச்சிட்டு ஆரம்பிச்சிட்டியா? குடிக்கிறது எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. வணக்கம்மா. நல்லா இருக்கியா? வாங்க வாங்க. வணக்கம். என்னங்க வெங்கடேஷனா வந்திருக்காங்க. இருங்க, குடிக்காத எடுத்துட்டு வரேன். சரிம்மா. உட்காருங்க. ஆராமண்ணா. வீட்டுல எல்லாரும் சௌக்கியங்களா? எல்லாரும் சௌக்கியமா இருக்கும். பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். குடும்பத்தோட அவசியம் வரணும். கண்டிப்பா வந்துடுறேன். குடும்பா. பத்திரிக்கை எடுத்துக்கங்க. உட்காருங்க. எடுத்துக்கங்க. அப்புறம் ரமணா, உன் ஃப்ரெண்டு திருநாகரஸ் எப்படி இருக்காரு? அடுத்து அவருக்கு தான் பத்திரிக்கை வைக்க போறோம். தெருவுக்கு ஒண்ணு இல்லையே, நல்லா தானே இருக்காரு. அந்த துரோகியை பத்தி மட்டும் என்கிட்ட பேசாதீங்க. என்னாச்சு ரமணா? என்னங்க நில்லுங்க. என்னங்க கண்ணாடி கொஞ்சம் இறக்குங்க. என்னங்க என்ன இந்த நிலைமையில எங்க போறீங்க? முதல்ல வண்டி ஓட்டிட்டு போனா ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடுவேன்னு நினைச்சேன். நான் எப்போ செத்துட்டேன். இது வெறும் உடம்பு தான். வெறும் உடம்பு. என்னங்க வேண்டாங்க. அண்ணா நில்லுங்க. அண்ணா சொன்னா கேளுங்க. என்னங்க அண்ணா? ஏய், அக்கா இன்னைக்கு வந்திருக்காங்கடா. கூப்பிடலாமா? ஏய், நீ கூப்பிடு. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. நான் கூப்பிட மாட்டேன். நீயே கூப்பிடு. எனக்கு மட்டும் பயமா இருக்கா? நீயே கூப்பிடு. இல்ல நீயே கூப்பிடு. நீ தான் கரெக்டா இருக்க. அருமஞ்சி, ஐயோ பாக்குறாங்க. ஏய், பாத்தியா அவங்க பாத்துறாங்க. ஏய், மாட்டி போ. யாரு நடுமுஞ்சின்னு கூப்பிட்டது? நாயிலுக்கு அவன் தாங்க கூப்பிட்டான். நீயா? அக்கா நாயிலுக்கு இவன் தான் கூப்பிட்டான். 3 நாளா நாங்க பாத்துட்டு இருக்கோம். நீங்க உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்க. கொஞ்சம் சிரிச்சா நல்லா இருக்கும். ஆமா, நீ ஏன் அழுவுற? என்கிட்டயும் இதே மாதிரி ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சு. ஆனா அது இப்ப இல்ல. என்ன பிளாஷ்பேக்கா? சரி சொல்லு கேப்போம். என்னடா, உன்னை விட்டுட்டு போயிடுவோன்னு நினைச்சியா? அது எப்படி உன்னை விட்டுட்டு போவோம்? நீ தான் எங்க கூட ஊருக்கு வர. இல்ல, இது எது கொண்டு வர? கொண்டு போய் வெளியில போடு. இது திறன்னு ஆசையா வாங்கி கொடுத்ததுனா? அதனால தான் சொல்றேன், கொண்டு போய் வெளியில போடு. அண்ணா ப்ளீஸ். சொன்னா கேட்க மாட்டியா? அண்ணா ப்ளீஸ். சொல்றத செய். கொண்டு போய் வெளியில போடு. அண்ணன் தான் சொல்றாருல. நீ வேண்டாம் சொல்லுங்க அண்ணி. எல்லாரும் வண்டியில ஏறுங்க. சொன்னா கேளுமா. ஐயோ, அழுகாதடா செல்லம். அக்கா அழாதக்கா. அந்த நாய்க்குட்டிக்கு பதிலா நான் இந்த நாய்க்குட்டி தரேன். இந்தாக்கா வச்சுக்கோ. செல்லம், இது பேரு சுப்பிரமணி. சுப்பிரமணி.
இவன் அண்ணன் பேர் சுப்பிரமணி. இவனுக்கு வந்து அவனை பிடிக்காது. அதனால தான் இந்த நாய்க்குட்டி பேர் சுப்பிரமணி வச்சிருக்கான். ஏய் எல்லாரும் கேக்குறீங்களா? இருங்க உங்களை அப்புறம் பேசுறேன். உங்கள் சூரியன் இந்த பக்கமே வரக்கூடாது. இந்த டீ டீ எல்லாம் வேண்டாண்ணா, காசா கொடுத்தீங்கன்னா பக்கத்துல போய் டீயை சாப்பிட்டு போயிருவேன். நாலு மூஞ்சில டீ ஊத்தியா? நக்கலை பாத்தீங்களா? அடுத்த வாட்டி பாத்துக்கலாம். தம்பி என்ன விஷயம் கேள்விப்பட்டியா நீனு? என்னது? நம்ம சேலத்துக்கு பக்கத்துல கள்ளக்குறிச்சி இருக்கலையா? ஆமா இருக்கு. அங்க வயசு பசங்க எல்லாம் சேர்ந்து சும்மா இருக்க கூடாது, நல்ல காரியம் பண்ணணும், கோயில் கட்டின ஐடியா பண்ணிருக்காங்க. எதுக்கு அப்படி வச்சிருக்கீங்க? இல்ல சொன்னேன். அதாவது ஊர்ல இருக்கவங்க எல்லாம் 5, 10, 50, 100 எல்லாம் பணம் கொடுத்துருக்காங்க. கோயில் கட்டிட்டாங்களா? ஆனா கட்டின கோயில் ஸ்பெஷல் கோயிலா போச்சு. பிள்ளையார் கோயிலா இல்ல ஆஞ்சநேயர் கோயிலா? அதெல்லாம் ஓல்டு. இப்ப லேட்டஸ்டா நம்ம நமிதாவுக்கு கோயில கட்டிவிட்டாங்களா? உடனே போய் அர்ச்சனை பண்ணுங்க. அடுத்த பாட்டு 3ஆம் டேய் கேவலமா இருக்குடா. கல்யாணம் ஆகாத பொண்ண லவ் பண்ணா ஓகே, அடுத்த பொண்டாட்டி இப்படியா லுக்குறது? ஏய் எனக்கு பிடிச்சது. தம்பிங்களா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட். சிலருக்கு ஸ்ட்ராங் டீ, சிலருக்கு லைட் டீ, சிலருக்கு டபுள் ஸ்ட்ராங் டீ, இன்னும் சிலருக்கு சூடான டீ, சிலருக்கு ஆர்ன டீ, பல பேருக்கு பாலாடை போட்டது, சிலருக்கு ஆடை போடாதது. அதெல்லாம் ஓகே தான். இவன் எவனோ குடிச்சு வச்ச மிச்ச டீக்கும் எச்ச டீக்கும் ஆசைப்படுறானே. வயிறு வலிக்குதுடா. அப்படித்தான் வலிக்கும். சீக்கிரம் அடிங்கண்ணா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. அடிச்சு தானே இருக்க. இன்னும் கொஞ்சம் குடிக்கிறியாடா? வேண்டாம்க்கா. ஏண்டா? போங்கக்கா. பாய் பாய் பாய்க்கா. போலாமா? அக்கா இந்த பூ எனக்கு தலையில வச்சு விட. எதுல இந்த பூவு? மந்த தலை வர வச்ச. இல்லக்கா, நீ குனியும் போது உன் தலையில இருந்து எடுத்துக்கிட்டா. விளையாட்டு தானே பண்ண, இப்படி கொட்டுற? எனக்கு பிடிக்கவே இல்லை. போ, நான் போறேன். போ. யாரை எனக்கு ரொம்ப பிடிக்குதோ அவங்களதான் நான் ஆசையா கொட்டுவேன். சாரிக்கா. சரி வாங்க போலாம். அறிவிருக்காயா உனக்கு? போயா ஓடா. ரோட்ல ஒரு பொண்ணு கூடாது, கண்ணு முன்னு தெரியாம வண்டி ஓட்டுவாங்க. போடா. எந்திரடா. டேய் எந்திரடா. என்னப்பா டைம் என்னடா ஆச்சு? டைம் என்ன அம்மா போய் கேளு, இல்ல வாட்ஸ்அப். ரொம்ப திமிருதாடா. ஊரை சுத்திட்டு வந்து உட்கார்ந்தீங்கறல்ல. ஏண்டா பொறுப்பான ஒரு வேலைக்கு போயிருந்தீங்கன்னா காலகாலத்துல உன் கல்யாணத்தை பண்ணி பாப்பேன்ல. ஏண்டா இப்படி இருக்க? எங்களுக்குன்னு இருக்கிறது ஒரு பிள்ளைடா. சும்மா ஏன் ஒத்த பிள்ளை புலம்பிட்டு இருக்க? காலையில போனா ராத்திரி தானே வரேன். இன்னொரு பிள்ளை பெத்துக்க வேண்டியதானே? நான் வேணான்னு சொன்னேன்.
ஏய் என்னடா சொன்ன? எனக்கு ஒரு தம்பி இருந்தா நல்லா இருக்குன்னு சொன்னேன். சொல்லுவ. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஐயோ ஐயோ என்னாச்சு? பார்த்து செய்ய வேண்டியதானே? பாது கை எப்படி வீங்கி போச்சு? அப்பா இங்க இருந்து ஐயரே எங்கப்பா போச்சு? அம்மாக்கு அடிபட்டு கை வீங்கிடுச்சுப்பா. அங்கதானே இருக்கும், நல்லா பாரு. மா கையை குடுமா, பார்த்து வேலை செய்ய வேண்டியதானே? கை எப்படி வீங்கிருக்கு பாரு. என்னம்மா நீ? அடிப்பட்ட உடனே எப்படி துடிக்கிறான் பாத்தீங்களா? இதாங்க புள்ள பாசங்கிறது. போதும் விடுப்பா, நீ போய் குளிச்சுட்டு வா, டிஃபன் எடுத்து வைக்கிறேன். சரிங்க. ஐயோ ஏன் மோதிரம்? எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. இன்னைக்கு என் மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு பிறந்த நாள். அதுக்காக உங்களுக்கு எல்லாம் பார்ட்டி வைக்கிறேன். இப்ப மணி 9. இந்த நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரத்துக்கு இந்த கடையில் நீங்க என்ன வேணா சாப்பிடலாம், எவ்வளவு வேணா சாப்பிடலாம். அதுக்குண்டான பணத்தை நான் கொடுக்கிறேன். ரெடி? என்ன இவ்வளவு கூட்டம்? இந்த கடையில டீயும் பஜ்ஜியும் ஓசில தராங்க. ஓசியா? ஐயோ ஓசின்னு எதுக்கு என்னன்னு கேட்காமலே வருது. சாமி நீங்க எதுவும் சாப்பிடல? கறிக்கடை பாயி, பூக்கடை சங்கரு, மளிகை கடை மஸ்தான், அந்த வரிசையில நீயுமா? ஆமா, நீங்க மட்டும் ஏன் புதிதாவே இருக்கீங்க? எல்லாரும் ஓசின்னு சொன்னா வந்து மேஞ்சிட்டு போயிட்டாங்க. நீங்க மட்டும் எதுவுமே சாப்பிடல? எவன் பொண்டாட்டி பிறந்த நாளுக்கு எவனோ பார்ட்டி வச்சா எவனோ சாப்பிடலாம். நானும் சாப்பிட்டா மானங்கட்டவன் ஆயிடுவேன். ஏன்? நான் தாண்டா மல்லிகாவோட தற்கால புருஷன். என்னடா நீ மட்டும் வர? சூர்யா எங்க? அவன் வீட்டுல இல்லடா. எங்க போனான்னு தெரியல. அவங்க சித்தப்பட கேட்க வேண்டியதானே? கேட்டிருந்தா என்னாலதான் வேலை வெட்டிக்கு போக முடிச்சுட்டு இருக்கானு புலம்பிருப்பாங்கடா. அது உண்மைதானே? நீ சொல்வதானே உண்மை. உண்மை தடுவேன். டிக்கெட் வாங்க பாட்டி வெயிட் பாட்டி போலடா. டாக்டா படலாம் கிளியுது. டேய் சூர்யாடா, உங்க சொந்தக்காரங்க யாராவது போயிருப்பாங்களா? என்ன சொல்லிருப்பான்ல? அடே நீ ஒண்ணு புத்தாடம் பார்த்தா 100 200 தரம் சொல்லிருப்பாங்க. அதான் மாப்பிள்ள கலக்குறான். நான் போய் கூட்டு வந்துடுறேன். இது பாட்டி தேரும் பாரு கொடுமையா. ஏன்டா எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து நீ தானே சந்தோஷமா இருக்கேன். அதான் ஜாலியாக ஒரு குத்தாட்ட போகணும்னு ஆசையாக இருந்துச்சு. நான் தனியானா பைத்தியாரன்னு சொல்லுவாங்க, அதனால தான் இப்படி. அப்படின்னா சந்தோஷம்? சந்தோஷம் தான்டா. போன வாரம் ஒரு அழகான பொண்ணை பார்த்தேன். மயில் இருகால வருடி விட்ட மாதிரி சுகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறந்துட்டேன். 4 நாளைக்கு முன்னாடி மறுபடியும் அவளை கடை வீதியில் பார்த்தேன். பார்த்த உடனே அது வந்துருச்சுடா. எதுடா? காதல். ஃபெவிக்கல் போட்டு ஒட்டின மாதிரி என் மனசுல வந்து ஒட்டிட்டாடா. அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அவ வீட்டை கண்டுபிடிக்க தெரு தெருவா தேடி அலைஞ்சண்டா. அம்மணி அம்மன் கோபுர தேரு, அவாரங்காட்டு தேரு, மாதா கோயில் குறுக்கு தேரு, பட்டேல் அப்துல் ரசாக்கு தேரு, வடக்கு தேரு, வர்த்தக தேரு, மண்டித்தேரு, மசூதி தேரு, சந்து தேரு, பெரிய தேரு, கவரத்தேரு, கரியாந்தேரு, கல்குதிர தக்கா தெரு, தெரு தெருவா தேடி அலைஞ்சேன் அந்த அழகான அழுமூஞ்சியே. ஊரை சுத்தி கண்டு பிடிச்சேன்
அம்பலமா போற பாதையே அம்மனி அம்மன் கோபுர தேரு அவாரங்காட்டு தேரு மாதா கோயில் குறுக்கு தேரு பட்டேல துழசாக்கு தேரு தெரு தெருவா தேடி அலைஞ்சேன் அந்த அழகான அழுமூஞ்சியே சலக்கு சலக்கு சலக்க சலக்கு சலக்கு சலக்க சலக்கு சலக்கு சலக்க சலக்கு சலக்கு கொலுசு சத்தம் எனக்கு மனசுக்குள்ள இருக்கு சலக்கே 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 ஆடு தொட்டி தெருவில் மானக்குட்டி வாரா டெலஸ்கோப் இருந்தா பார்க்கலாண்ட ஜோரா ஐயங்காரு பேக்கரிக்கு கேக்கு வாங்க வருவா தெத்து மூல வந்து அவ மீன் வாங்கி போவா துர்க்கையம்மன் கோவிலுக்கு தீபம் போட வருவா தீபத்துக்கு நடுவிடதான் தேவதையா தெரிவா அண்ணாமலை கோயிலுக்கு போனா நானும் அவளை சுத்தி கிரிவலம் போனேன் அண்ணாமலை கோயிலுக்கு போனா நானும் அவளை சுத்தி கிரிவலம் போனேன் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிருதிலிங்கம் வருணலிங்கம் சூரியலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசான்யலிங்கம் லிங்கம் அத்தனையும் தாண்டியவ செல்ல அந்த ஆஞ்சநேயன் சிரிச்சிட்டா மெல்ல அம்மனி அம்மன் கோபுர தேரு அவாரங்காட்டு தேரு மாதா கோயில் குறுக்கு தேரு பட்டேல துழசாக்கு தேரு 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 வடமுறுக்கு அவளுக்கு பிடிக்கும் சுட சுட செட்டியார் கடை போண்டா பஜ்ஜி பிடிக்கும் அப்பா அம்மா அக்கா தங்க அரட்டை எல்லாம் பிடிக்கும் அடுத்த வீட்டு குழந்தைக்கெல்லாம் அவளை ரொம்ப பிடிக்கும் தேரடி தேரு எல்லாம் தேடி வந்து அழைக்கும் ஜோதி மக்கள் பூக்கடையும் இவனோட ஜாமனுக்கும் எனக்கு அவளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதை சொன்னா நெஞ்சு 2 பங்கு துடிக்கும் எனக்கு அவளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதை சொன்னா நெஞ்சு 2 பங்கு துடிக்கும் வள்ளுவர் சிலை காந்தி சிலை அண்ணா சிலை பெரியார் சிலை அம்பேத்கர் சிலை எம்ஜிஆர் சிலை சந்தியில பிள்ளையார் சிலை அண்ணாமலை கோயில் சிலை அத்தனையும் தாண்டியவ போனா ஆட என்னையும் சிலையா நிக்க வச்சு போனா யார் யாது மைசூர் மகாராஜ் மாதிரி உட்காந்துருக்க கீழே இருங்கியா என்னையா பாத்துட்டு இருக்க கீழே இருங்கியா கண்ணு தெரியா கபோதி மாதிரி ஓட்டுற எல்போடா நீ நடு ரோட்ல வந்துட்டு என்ன பார்த்து கபோதிங்கிற ஓரமா வர வேண்டியதுதானே யோ நீ யார் நடிச்சியா நான் அடிச்சேன் உனக்கு கேட்கல கீழே வந்ததுல கை முறிஞ்ச மாதிரி இருக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுத்துட்டு போ நல்லா நடிக்கிறிய வீட்டுக்கு போய் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிட்டு தூங்கு எல்லாம் சரியா போயிடும் யோ பணம் கொடுக்காம போடுவா நீ காரை கொளுத்திடுவோம் பாத்துக்க கொளுத்துறா 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 தண்ணி அடிச்சுக்க நீ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் கார் நம்பர் TNE 320505 போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ போடா போடா யோ பேசிட்டு போற போற நீ யார் கார் எடுத்து போ பாருங்க யார் வந்து விட்டாங்க அவன காசு பண்ணி எங்க போக முடியாது என்ன யார கையில நீ முடியா போறியா நீ பாத்து எப்படி போறன்னு பார்க்கலாம் யோ நீ தப்ஸ்ட நீ என்கிட்ட மாடாம போடியா நீ ஏய் போடா நீ போடா வாங்க லூசு பாய்
சித்தப்பா என்னடா சித்தப்பா இங்க இருக்கா வந்த ஏன்டா அழுகுற என்னாச்சு சித்திக்கு 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 என்னடா ஆச்சு சித்திக்கு திடீர்னு நெஞ்சுல இருந்து கீழே விட்டாங்க சித்தப்பா. நான் பயந்துரு சித்தப்பா. சித்தி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன். டாக்டர் செக் பண்ணாரு. ஒரு நாள் பெட்ல இருக்கணும், பணம் கட்டணும், மாத்திரை மருந்துலாம் வாங்கி தரணும்னு சொல்லிட்டாங்க சித்தப்பா. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சரி கொஞ்சம் இரு, நான் பெர்மிஷன் சொல்லிட்டு இல்ல வந்தேன் சித்தப்பா, சித்தி அங்க தனியா இருப்பாங்க. நீங்க பணம் கொடுங்க, நான் மாத்திரை மருந்து வாங்கிட்டு போயிடுறேன். நீ பின்னாடியே வந்துருங்க. சூர்யா எந்த ஹாஸ்பிட்டல்ரா? போஸ்ட் ஆபீஸ் பக்கத்துல இருக்குல்ல அந்த ஹாஸ்பிட்டல். சரி நீ போ. ஏய் காசு கொடுங்கடா, எனக்கு மனசே சரியில்லை. ரீசார்ஜ் பண்ணி மல்லிகாட்ட பேசியே ஆகணும்டா. அப்படி என்ன தானே பேசுவான் மல்லிகா கிட்ட? வேற என்ன பேசுவான்? மல்லிகாவ நீ நயன்தரா ஹைட்டு, நமிதா வெயிட், த்ரிஷா ஒயிட்னு முகத்துல ஆரம்பிச்சு கால் வரைக்குமே முக்காம பேசுவானே. எங்க சித்திக்கு நெஞ்சு வலின்னு சொல்லி உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக எங்க சித்தப்பா கிட்ட 500 ரூபாய் ஏமாத்தி வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கடா பாட்டிக்கு போலாம். பார்ட்டி கொடுக்குற அளவுக்கு அப்படி என்னடா விசேஷம்? அதான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டல, அதுக்கு தான் இந்த பார்ட்டி. டேய் மாப்ள என்னடா வண்டியை கொடு. டேய் ஆபீஸ் போறோம், 5 நிமிஷத்துல வந்துறேன். டேய் சீக்கிரம் வந்துறா. டேய் 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 நில்றா டேய். டேய் பாருடா. ஏன்டா இது உனக்கே நல்லா இருக்கா? அவளுக்கு பூ வாங்கணும்னா, புடவை வாங்கணும்னா, திருநெல்வேலி அல்வா வாங்கணும்னா உன் காசு வாங்கி தரணும். இது அடுத்தவன் காசு வாங்கி தரக்கூடாது. அடுத்தவன் பொண்டாட்டிக்கு அடுத்தவன் காசுல தானே வாங்கி தர முடியும் இல்லடா? இந்தாடா ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பாரு. என்ன பாக்குற? லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டுல, முன்ன மாதிரி இருக்க முடியுமா? இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போய் அந்த பொண்ணுகிட்ட ஐ லவ் யூ சொல்லு. சாமி, நான் தான் லவ் பண்ற பொண்ணுக்காக வெயிட் பண்றேன். நீ யாருக்காக வெயிட் பண்ற? கஞ்சா இழுத்துட்டு காசி ராமேஸ்வரன் கனவு காண வேண்டியதானே? சீப்பு இருக்கு, பவுடர் இருக்கா? உன்கிட்ட விபதி தான் இருக்கும். ஏன் சாமி, எங்களை மாதிரி இருந்தா கலர் கலரா ட்ரெஸ் போட்டுக்கலாம்ல? ஆமா, நீ ஏன் சாமியாரான? என்ன பேச மாட்டியா? டேய் முகில், சாமி கிட்ட என்னடா வேண்டிக்கிட்ட? எங்க மிஸ் நல்லா சொல்லி தரணும்னு வேண்டிக்கிட்டேன். அவங்க ஒழுங்கா தான் சொல்லி தருவாங்க, நீ ஒழுங்கா படி. என்ற பாபு இதா மீடாவா? తమ్ముడు తమ్ముడు ఓ లవ్ పై సొల్లు బాబు ధైర్యంగా చెప్పు. என்ன பாக்குற? நானே சாமியாரானா கேட்டியே? உன்ன மாதிரி காதல் தைரியமா சொல்ல முடியாம வெயிட் பண்ணி முடியெல்லாம் ஒயிட் ஆகி சாமியார் ஆயிட்டேன். பக்கத்துல இடம் பிடிச்சி வைக்கிறேன், நீ வந்துடு. இன்னைக்கு ஏன் கோட்டாதான்? என்கிட்ட பணம் இல்லையே, என்ன பண்றது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. கரெக்ட், நாங்க இன்னைக்கு சரக்கு அடிச்சே ஆகணும். ஆமாண்டா. அதுக்கு நீ என்ன வேணா பண்ணிக்கோ. உங்களுக்கு தேவை போதை தானே? ஆமா, வாங்கி கொடுத்தா பாரு. என்னடா இது? இது மாதிரி ஒரு 5 நிமிஷம் சுத்துனீங்கன்னா கிரு கிரு கிருன்னு மயக்க வந்து அப்படியே பிளாட் ஆயிடுவீங்க. காசு மிச்சம், சும்மா கொட்டடிச்சு எஃபர்ட் இருக்கும். தம்பி சூப்பர் ஐடியா. ஆமா, காசு இல்லாத நேரத்துக்கு நல்ல ஐடியா கொடுத்தீங்க. ரெடி? ரெண்டு பேர் மட்டை ஆயிட்டாங்கடா. என்னடா என்னடா வயிறு வலிக்குதுடா. ஆவுனா வயித்து வலிங்கடா. ஏய், ஒரு ஐடியா. என்னடா? ஆடா, எப்படா நான் யோசிச்சேன் நீங்களும் யோசிச்சிருக்கீங்க? இப்ப அதுவா முக்கியம்? சரக்குக்கு ஏற்பாடு பண்ணுவோம்டா. யோ பார்த்து வர வேண்டியதாயா? அநியாயமா சரக்கு உடைச்சிட்டேன். ஏன் நீ பார்த்து வர வேண்டியது தானே? யோ நான் பார்த்து தான் வந்தேன். நீ தான் போதையில வந்து என் மேல மோதிட்ட. சாரி. யோ இல்லையா, சாரி சொன்னா போதுமா? எப்படி போதும்? உடஞ்ச சரக்குக்கு பணத்தை கொடுத்துட்டு போ. அன்னைக்கு நடந்ததை மனசுல வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்றீங்க. பிரச்சனை பண்ற நீதாயா? ஒழுங்கா 2 கோடி ஜின்னு காசு கொடுத்து நடைய கட்டு.
கலட்டா பண்றதுக்குன்னு ஒரு கூட்டமா வந்திருக்கீங்க. கலட்டானா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. சரக்கோட விலை 220 தான். போனா போட்டோம், ஒரு 500 கொடுத்துட்டு போயிடு. பிராந்தி பாட்டில தண்ணி ஊற்றி உடைச்சிட்டு போதையில இருக்கிறானேன்னு பணத்தை ஆட்டையை போட பாக்குறீங்களா? சட்டையில கை வைக்க நீ பொறுக்கி அன்னைக்கு கிழிச்சு தப்பிச்சா நீ தப்பிச்சா 500 ரூபாய் இப்ப நஷ்டம் இல்ல. இன்னொரு தடவை அழுமிச்சு சொன்னா அவ்வளவுதான். கை வைக்கிற அவனை என்னைக்கு இருந்தாலும் உன் சாவி என் கையில தான்டா. 500 ரூபாய் வேணாம், அடிலாம் வாங்கிருக்கேன். ஒரு 50 ரூபாய் கொடுங்க. ஏன்டா இருந்தாலும் விட சொன்ன? இன்னும் கொஞ்சம் மேட்டு காசு வாங்கிக்கலாம்ல? அங்க பாரு என் அழகான அழுமுஞ்சிய. இந்த மொபைல் என்ன விலை? கலாட்டா பண்றத பார்த்தா எப்பறா அவன் என்ன லவ் பண்ணுவா? அதான் அந்த ஆளை விட்டுட்டேன். நீ வந்த சரி, எங்களுக்கு கூண்டு வந்த அதானே காதலி வாரிவே கெடுத்துச்சுடா. போலாம் போய் ஜமாயிடா. தேசநடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி மேயத்தேனின். காத்து வெளியே காத்து சூப்பரா அடிக்குது. 4 பேர் நடந்து வாக்கிங் போயிட்டு தானே வயசான காலத்துல உடம்பு சும்மா கும்முன்னு இருக்கும். ஏண்டா உன் வசதிக்கு நான் வாக்கிங் போணுமா? காத்துக்கு ஆசைப்பட்டு காசை இழக்க விரும்பல. ஆப்பு ஹாய் நர்மதா. என்னடா பேர சொல்லி கூப்பிடுற? உன் பாலெல்லாம் கழட்டி போடுவோம். ஆமா, ஒன் பேட் நியூஸ். என்னடா சொல்ற? கம் வாய மூடு, ஆறத பாரு. வெயிட், டேக் திஸ். வச்சுக்கிறேன். ஆத்தாடி கடவுளுக்கு புத்தி பார்த்து பாத்தியா? ஏயா காடு வா வாங்குது, வீடு போ போங்குது. இப்ப உனக்கு நமீதா கேக்குதா? என்னடி சொல்ற? தெரியாம கேக்குறேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஏன் போட்டாவ இம்புட்டு பாசமா வச்சு பாத்திருக்கியா நீ? ஆமா, இந்த நர்மதா எதுல குறைஞ்சு போயிட்டா? என்ன விட அந்த நமீதா உனக்கு காசு மேலே காசு வந்து கொட்டிக்கிற நேரம் இதே. வாசு கதவை பசங்களுக்கு போன போட்டுருவோம். எங்க வீட்டு நாயி தெரு பொறுக்க போச்சு, கல்லால அடிச்சு காலோடஞ்சு போச்சு 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 போச்சு. டிங் டிங் நானா டிங் டிங் நானா டிங்கா, டிங் டிங் நானா டிங் டிங் நானா டிங்கா. எங்க வீட்டு நாயி தெரு பொறுக்க போச்சு, கல்லால அடிச்சு காலோடஞ்சு போச்சு 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 போச்சு. Ding ding nana ding ding nana ding dong, ding ding nana ding ding nana ding dong, ding ding nana ding ding nana ding dong, ding ding nana ding ding nana ding dong.
ட்ரா 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 ஆபிட்டேடு ஆபிட்டேடு ஏற்றா சீக்கிரம் அக்கறை விட்டு தாங்காதடா அழகு பம்பரம் கோட்டி புல்லு ஆடும்போது புல்லு மறக்கும் கிட்ட வந்து புடிச்சு பாரு பல்லு தேரிக்கும் டிங் டிங் நானா டிங் டிங் நானா டிங்கா டிங் டிங் நானா டிங் டிங் நானா டிங்கா ஏ கூட்டாஞ்சோறு ஆக்கிப்பாரு அதப்பூ கொட்டி அரிசியப்பாரு கூட்டி போட்டு பார்க்கும் மனசு காக்காடி விட்டு போட்டி போட்டு போறது சந்தோஷத்தில் திரும்புதடா நம்மளோட வயசு டிங் டிங் தானா டிங் டிங் தானா டிங் தான் டிங் டிங் தானா டிங் டிங் தானா டிங் தான் எங்க வீட்டு நாயி தெரு பொறுக்க போச்சு கல்லால அடிச்சு காலோடஞ்சு போச்சு மாட்டி மாட்டி ஒண்ணு அப்படி ரெண்டு சுழத்தடி மூணு சுழு கொட்ட 4 5 5 அப்பறக்க பிஞ்சு புட்ரா 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 அலமர கீழையில ஓடி பூடிடா ஆவி அம்மி தாண்டி கூதிடா டிங் டிங் நானா டிங் டிங் நானா டிங்கா டிங் டிங் நானா டிங் டிங் நானா டிங்கா கோலி குண்டு கூட்டம் சேர்த்து ஆடி பாருடா குண்டு மண்டை உடஞ்சா கூட கோபம் இல்லடா டிங் டிங் நானா டிங் டிங் நானா டிங்கா டிங் டிங் நானா டிங் டிங் நானா டிங்கா பந்து அடிச்சு பாரு வீங்கி போனா திரிச்சு பாரு பணம் பூவ சுட்டு கார்த்திகைக்கு போறியா வெட்டியில கட்டு சுத்தி வர ரெடியா விட்டு போனா ஆட்டம் எல்லாம் அடிப்பாரு போடியா எங்க விட்டு நாயி தெருப்புழுக்க போச்சு கல்லால அடிச்சு கலவரத்து போச்சு யாரை பார்க்கணும்? ஃப்ரெண்ட பார்க்கணும். அவர் இந்த ஏரியால குடி இருக்காரா? இல்ல தென்ற நகர்ல இருந்து வரணும். இங்க வெயிட் பண்ண சொன்னாரு. இங்கலாம் வெயிட் பண்ண கூடாது. ஏன் ஏன் எதுக்கு? இது எங்க ஏரியா, உள்ள வராத. நீங்க அப்படி பாலாடுங்க. அம்மா ஏ இப்ப எதுக்கு அம்மாலாம் கூப்பிடுற? உங்களுக்கு பயம் இருக்கா இல்லையா செக் பண்ண. பரவாயில்ல, நல்லாவே பயப்படுறீங்க. நம்ம துண்டு இருந்துட்டு என்ன பேச்சு பேசுறாங்கடா அப்பா. அம்மா அக்கா ஏன்டா இன்னும் வரல? அக்கா தான் இன்னைக்கு வராதே. என்ன விஷயம்? இன்னைக்கு சனிக்கிழமை, அக்கா மௌன விரதம். ஆமால, மறந்தே போயிட்டேன். உங்க அக்கா வெள்ளிக்கிழமை தான் மௌன விரதம். சனிக்கிழமை முழுக்க உங்க கூட அரட்டை கச்சேரி தான் பண்ணுவாங்க. எங்க அக்காவை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க போல இருக்கு. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்காம விட்டுட்டீங்க. என்ன விஷயம்? எங்க அக்காக்கு காதல் பிடிக்குமா பிடிக்காதான்ற விஷயம் தான். பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும், ஆனா பிடிக்காது. என்னடா குழப்புற? நான் உண்மைதான் சொல்றேன். பிடிக்கும், ஆனா பிடிக்காது. வாங்க போலாம். ஏங்க நில்லுங்க. உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க தான் என் உலகம் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஐ லவ் யூ. என்னங்க என்னங்க ஏன் பேசாம போறீங்க? ஏதாச்சும் பதில் சொல்லிட்டு போங்க. ஏங்க
உங்க அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு போய் பாருமா. ஏதோ கத்திட்டு இருக்கான் பாரு. ஐயோ முடியல. வயிறு வலிக்குதுமா. அம்மா கூடுமா. என்ன செய்ய போறதுக்கு என்ன ஒண்ணு இல்லப்பா. சீக்கிரம் ஆட்டோ கூட்டிட்டு ஓடி. போன் பண்ணி சொல்லுங்கப்பா. கொஞ்சம் பொறுத்துக்கோ. முடியலமா வலிக்குது. டாக்டர் டாக்டர் என் புள்ளைக்கு என்ன ஆச்சு டாக்டர்? என் பையனை எப்படியா காப்பாத்தி கொடுங்க அழாதீங்கம்மா. நான் சொல்றத கொஞ்சம் நிதானமா கேளுங்க. உங்க பையனுக்கு வயித்துல கட்டி ஆபரேஷன் பண்ணியாகணும். அதுவும் உடனே பண்ணியாகணும். இல்லன்னா உயிருக்கே ஆபத்தாயிடும். எவ்வளவு டாக்டர் பணம் ஆகும்? கட்டிய மருந்தால குணப்படுத்த முடியாதுமா. ஆபரேஷன் மட்டும்தான். 50,000 இருந்து 60,000 வரைக்கும் செலவாகும். இந்தாங்க சிஸ்டர். கவுண்டர்ல உடனே பணத்தை கட்டுங்கம்மா. இவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? கவலைப்படாதீங்க, பணத்துக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம். தைரியமா இருக்குமா, பணத்தோட வரோம். என்னடா என் ஃப்ரெண்டு உடம்பு சரியில்லை, ஆபரேஷன் பண்ணணும். 30,000 பணம் தான் கூட்டாது. 30,000மா? ஏண்டா உன் தாத்தா இருமுனா மூக்குலயும் வாயிலையும் ரத்தமா வந்துட்டு இருக்கு. ஒரு நாளைக்காவது ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருப்பியா? உன் கூட குடிக்கிறவனுக்கு இம்புட்டு அக்கறையா ஓடி வர. அவன் என் ஃப்ரெண்டு பாட்டி. எங்கயாவது போய் பிச்சை எடுத்து பணத்தை கட்டு. கடத்தங்க எடுத்து வழிப்பிள்ளையார் குடைக்கிறதுக்கு நம்ம வீட்டுல ஒண்ணு கொட்டி கிடக்கலப்பா. அம்மாமா, என் ஃப்ரெண்டு உயிருக்கு போறாரா, இந்த நேரத்துல ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். பணம் கொடுமா. உங்க அம்மா மோதிரத்தை திருடி வித்து குடிச்சவன் தான்டா நீ. உன்னை பெத்த பாவத்துக்கு உங்க அம்மாவை நானும் தினந்தரம் செத்துட்டு இருக்கோம்டா. நீ எவன் உயிரே காப்பாத்த போறியா? போடா. ஒரு 10,000 கொடுங்க. முடியாதுடா. உங்க அம்மா எங்களை நம்பிருக்காங்கப்பா. எங்கேயாவது போய் திருடி கொள்ளடிச்சு உன் நண்பனை காப்பாத்து. போடா. வாடி. சித்தப்பா கெஞ்சி கேக்குறேன் சித்தப்பா, பணம் கொடுங்க சித்தப்பா. உடனே ஆபரேஷன் பண்ணினா உயிருக்கு காப்பாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. எப்படியாச்சும் பணத்தை கொடுத்துறேன் சித்தப்பா, ப்ளீஸ் சித்தப்பா. நீ குடிக்கிறதுக்கும் கூத்தடிக்கிறதுக்கும் விதவிதமா போய் சொல்லுவ. அத நம்பணுமா நானு? போடா. சித்தப்பா நான் சொல்றது உண்மை சித்தப்பா, நீங்களே ஹாஸ்பிடல்ல வந்து பாருங்க சித்தப்பா. நீ காப்பாத்தினாலும் எப்படியும் குடிச்சு குடிச்சு சாவதான் போறான். இப்பயே செத்து போயிட்டு விடு. யார் மேல கை வைக்க? வண்டி கண்டிஷன் சுமாரா தான் இருக்கு. நீங்க கேக்குற பணம் என்னால கொடுக்க முடியாதுப்பா. உங்க ஃப்ரெண்ட் ஹாஸ்பிடல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கான் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். எல்லாம் சரிப்பா, இந்த வண்டிக்கு 10,000 மேல ஒரு பைசா கூட கொடுக்க முடியாது. ஒரு உயிரை காப்பாத்த நீங்க செய்யற உதவியை நினைச்சுக்கோங்க சார். இல்லனா இந்த வண்டி வேணா வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரம் பணத்தை கொடுத்துட்டு வண்டி எடுத்துக்கிறோம் சார். ப்ளீஸ் சார், வேணா பணத்தை வட்டி போட்டு கொடுத்துறேன் சார். சார் தயவு செய்து பணம் கொடுங்க சார். சரிங்க, பணம் கொடுக்குறேன். சரி சார். ஆனா வண்டியெல்லாம் வேண்டாம், சீக்கிரம் வண்டி எடுத்துக்கணும். கண்டிப்பா சார். தேங்க்ஸ் சார். திருடி கொள்ளடிச்சுதான் உன் நண்பனை காப்பாத்த சொன்ன. என் பைக்கை வந்து காப்பாத்த சொல்ல. கொன்னு இந்தாயா. பா, என் ஃப்ரெண்டோட உயிர்ப்பா, தயவு செய்து உயிரோட விளையாடாதீங்கப்பா. என் தலையை அடமானம் வச்சாவது பைக்கை திருப்பி கொடுத்தாரப்பா. பா தயவு செய்து நில்லுங்கப்பா. பா சொல்றத கேளுங்க. ஒழுங்கா வழி விடுறா. இல்லையா இந்த பாருங்க ரமணா, அதிகமா குடிக்கிறதுனால உங்க லிவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இமீடியட்டா நீங்க குடிக்கிறத ஸ்டாப் பண்ணணும். கஷ்டம் டாக்டர். நான் குடிக்கிறத நிறுத்திட்டேன்னா என் வேதனையை நினைச்சு செத்துருவேன். நீங்க குடிக்கிறத நிறுத்தலைனாலும் செத்து போயிடுவீங்க. பணம் கட்டலன்னு வெளியே கொண்டு போய் சொல்லிட்டாங்கடா. என்ன பண்றதுன்னு தெரியலடா. டாக்டர் நாங்க எவ்வளவு ட்ரை பண்ணிட்டோம், பணம் கிடைக்கல. முதல்ல நீங்க ஆபரேஷன் பண்ணிருங்க, நாங்க எப்படியாவது பணத்தை கட்டிடுறோம் டாக்டர். ஹலோ, இது பிரைவேட் ஹாஸ்பிட்டலுங்க. இங்க பணம் கட்டினாதான் ஆபரேஷன் பண்ண முடியும். உங்களால முடியலையா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பார்த்து கூட்டிட்டு போங்க. டாக்டர் என்ன பண்றது? டாக்டர் அங்க போயிட்டு தான் டாக்டர் நீங்க வரோம். 2 நாளா கவர்மெண்ட் டாக்டர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது நீங்க தான் ஃப்ரெண்ட காப்பாத்துங்க டாக்டர். நீங்க படிச்சவர் தானே, உயிரோட பணமா முக்கியம். பணம் எப்ப நான் சம்பாரிச்சுக்கலாம். உயிர் போச்சுன்னா ப்ளீஸ் டாக்டர். டாக்டர் கடவுள்னு சொல்லுவாங்க, நீங்க காசை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. நான் ரொம்ப நிதானமா பேசிட்டு இருக்கேன், என்ன டென்ஷன் பண்ணாதீங்க சொல்லிட்டேன். பண்ணுங்க டாக்டர் கொஞ்சம் பாருங்க டாக்டர். உயிர் போகாதீங்க டாக்டர், கொஞ்சம் கருணை காட்டுங்க ப்ளீஸ் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர் ப்ளீஸ். எங்க என்ன போய்யா? போயா பார்க்கலாம். போங்க. எங்க ஃப்ரெண்ட் எங்களுக்கு உயிரோட வேணும். அவன் இல்லைன்னா நாங்க உயிரோட இருக்க மாட்டோம்.
தயவு செய்து உதவி பண்ணுங்க டாக்டர். தேவனா எங்க கிட்னியோட கொடுங்க டாக்டர். எங்க ஃப்ரெண்டை காப்பாத்தி கொடுங்க டாக்டர். முடியாதுன்னா அவனோட சேர்த்து எங்களை கொண்டுட்டு போங்க டாக்டர். ஏத்தியா ஏத்தியா ஏத்தி கொண்டு உயிரை விட பணம் தான் முக்கியம். ஏய் ஏய் மரியாதை எழுந்து போயிடுங்க. இல்ல ஐ கால் தி போலீஸ். நீங்க யார வேணா கூப்பிடுங்க. எங்க நண்பனை காப்பாத்த உங்களுக்கு எங்கேயும் போட மாட்டோம். ஏன் யோசிக்கிறீங்க? போலீஸை கூப்பிடுங்க. கூப்பிடுங்க. எழுந்துருங்க எழுந்துருங்க. எங்க வேதனை உங்களுக்கு புரியாது. நீங்க இதுல தலையிடாதீங்க. டாக்டர், இவங்க ஃப்ரெண்டை எப்படியாவது காப்பாத்தி உங்ககிட்ட கொடுத்துருங்க. அதுக்கு எவ்வளவு பணம் செலவானாலும் அதை நான் கட்டுறேன். ஓகே, தேங்க்யூ. போங்க. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிச்சுமா. எந்த ஆபத்தும் இல்ல. உங்க ஃப்ரெண்டு ரொம்ப நல்லா இருக்காரு. ரொம்ப நன்றி சார். உங்க நண்பருக்கு மயக்கம் தெளிய கொஞ்சம் நேரமாகும். அதுக்கப்புறம் நீங்க போய் பாருங்க. சரி, ஓகே. ரொம்ப நன்றி சார். அப்போ நான் கிளம்புறேம்மா. தம்பி, தெய்வ மாதிரி வந்து என் பிள்ளைய காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க. இந்த உதவி என்னைக்குமே மறக்க மாட்டேன் தம்பி. எதுக்குமா பெரிய வார்த்தை? நாங்க தெரியாம தகராறு பண்ணிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க சார். பரவாயில்ல, விடுப்பா. நண்பன் மேல நீங்க வச்சிருக்கிற பாசத்துல நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் சார். நீங்க கொடுத்த பணத்தை கூடி சீக்கிரம் திருப்பி கொடுத்தா சார். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீங்க எல்லாரும் கடைசி வரைக்கும் இதே மாதிரி நட்போட ஒத்துமையா இருங்க. இந்த உலகத்திலேயே தாய்க்கு அப்புறம் சிறந்த உறவு நட்பு மட்டும்தான் நான் நம்புறேன். சார், உங்க விசிட்டிங் கார்டு கொடுத்தீங்கன்னா. விசிட்டிங் கார்டு. தேங்க்ஸ். வரமா? வாங்க சார். ஓகே சார். ஹலோ ரமணா, நான் பாஸ்கர் பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சதா? பரவாயில்லையா? நல்லா போயிட்டு இருக்கா? as it is நல்லா தான் போயிட்டு இருக்கு. உன் ஃப்ரெண்ட் திரு எப்படி இருக்கா? அந்த துரோகி எப்பவோ செத்துட்டான். வணக்கம் சார். வணக்கம் சார். டிக்கெட் புக்கிங் வேலைக்காக ஒருத்தர் சொல்லியிருந்தேன்ல, அது இவர் தான் சார். சொந்த ஊர் வேலூர். +2 வரைக்கும் படிச்சிருக்கேன். ஏழ்மையான குடும்பம். அப்பா இல்ல. வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா. என்ன சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க? 2000 ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் சார். இன்னொரு 500 ரூபா சேர்த்து 2500 ரூபா கொடுத்துருங்க. சரிங்க சார். எந்த கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது தம்பி. ஒழுங்கா வேலை செய்யணும். சரிங்க சார். நன்றிங்க சார். இங்க பாரு திருநாகர் சார், முதலாளி ரொம்ப நல்லவர். ஒழுக்கமா நடந்துக்கணும், புரியுதா? மேனேஜர் சார். சொல்லுங்க சார். பேர் என்ன சொன்னீங்க? திருநாகர் சார். என்ன விஷயம் சார்? இந்த பணத்தை கொடுத்து அவனை அனுப்பிடுங்க சார். அவன் ரொம்ப நல்ல பையன் சார். சொன்னதை செய். சரிங்க சார். திருநாவுக்கரசு துரோகி. வண்டியா வேமா வண்டியா? ஏய் நில்றி. நீ எங்க போறாலும் நீ விட மாட்டேன். வேண்டாண்டி நில்றி. வேமா வண்டியா? அவன் நிசானா உனக்கு தலை இருக்காது. ஏய் வீடா ஓட்டுறான். என்னாச்சு மலே? விஜய் என்ன அந்த மெயின் ரோட் வரைக்கும் டிராப் பண்ணிடுறியா? என்ன விஷயம்? ஏன் இப்ப டென்ஷன் ஆகுறியா? பிரச்சனையா? என்னன்னு சொன்ன? ஒரே வெட்டு. ஓடி போ. எவ்வளவு தூரம் போறீங்க? மல்லி, என்ன பிரச்சனை சொல்லிட்டு போ. இப்ப சொல்லிட்டு போய். நான் அப்படியே சொல்றேன். எங்கடி ஓடுற? எஸ்கேப் ஆயிட்டாடா. டேய் தம்பி, என் கையால தான் உனக்கு சாவு நினைச்சேன். மிஸ் ஆயிட்டேன். யோ, என்னையா சொல்ற? என் பொண்டாட்டியை இழுத்துட்டு போக திட்டம் போட்டது கறிக்கடை பாயி, பூக்கடை சங்கரு, மளிகை கடை மஸ்தான். அதுக்கப்புறம் நீ. ஆனா உன் கூட தான் ஓடி போவான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்.
என் கணிப்பெல்லாம் பொய்யாக்கிட்டு அவன் கூட ஓடி போயிட்டாளே. நடக்கட்டும் நடக்கட்டும் சொல்லிக்கிட்டு இப்படி தள்ளிட்டு போயிட்டானே. வண்டி அடியா விஜயண்ணா. இந்தாண்ணா போ குடிண்ணே. மல்லிகா 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 நீ மட்டும் மாறிட்டே அடி மல்லிகா, நீ மட்டும் மாறிட்டே அடி மல்லிகா. நீ மட்டும் மாறிட்டே அடி மல்லிகா, நீ மட்டும் மாறிட்டே அடி மல்லிகா. தலவாரி விட்டிருக்க தனிமையில தொட்டிருக்க அந்த மச்சம் பார்த்திருக்க மல்லிகா. அங்க அழகு மிச்சம் பார்த்திருக்க மல்லிகா. அந்த நினப்பு மாறவில்லை மல்லிகா, நீ மட்டும் மாறிட்டே அடி மல்லிகா. எனக்குள்ளே நீ என்று உனக்குள்ளே நான் என்று நீதானே சொல்லி வச்ச மல்லிகா. நானும் அதையெல்லாம் நம்பி வச்ச மல்லிகா. நான் இன்னும் மாறவில்லை மல்லிகா, நீ மட்டும் மாறிட்டே அடி மல்லிகா. மல்லிகா 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 ஓ ஓ ஓ மல்லிகா ஓ ஓ ஓ மல்லிகா. ஊரு உறங்கும் நேரத்துல என்னோட செல்போனில் மிஸ்டு கால் கொடுத்து வச்ச மல்லிகா. நானும் பில்லு கட்டி சொத்த அழைச்ச மல்லிகா. செல்போன் மாறவில்லை மல்லிகா, மல்லிகா நீ மட்டும் மாறிட்டே அடி மல்லிகா. உன்னோட பிறந்த நாளில் ஊருக்கெல்லாம் பாட்டி வச்சேன் எங்கம்மா மோதிரத்தை மல்லிகா. உனக்கு அழகு வச்சு ட்ரெஸ் எடுத்த மல்லிகா. செட்டு கடை மாறவில்லை மல்லிகா, நீ மட்டும் மாறிட்டே அடி மல்லிகா. மல்லிகா 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 நீ மட்டும் மாறிட்டே அடி மல்லிகா, நீ மட்டும் மாறிட்டே அடி மல்லிகா. இது வரைக்கும் சாமி கும்பிட்றதுக்குன்னு கோயிலுக்கு வந்ததில்ல. எந்த சாமி எந்த பக்கம் இருக்குன்னே தெரியலடா. கவலைப்படாத, இந்த சாமியிட்ட கேட்டுருவோம். ஏன் சாமி என்னடாம்பி முருகன் எங்க இருக்காரு? எலக்ட்ரிஷியன் முருகன் தானே. சந்தேகப்பட்டு சம்சாரத்தை கொண்டுட்டு கோட்டும் கேசுமா அழிஞ்சு இருக்கான். நோக்கு தெரியாதோ? நாங்க கேட்டது காட் முருகன சாமி. காட் முருகனா? நேரா போய் இடது பக்கம் திரும்புங்க. நல்ல சாமி. தேங்க்யூ சாமி. சாமி அர்ச்சனை பண்ணணும். பேர் சொல்லுங்க. ஜிங்கா. ஜிங்காவா? சியா மாதிரி ஜிங்கா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. அதெல்லாம் தெரியாது சாமி. சுத்தம். ब्रह्मणेश्वर स्वामी पादारंदजो अष्टोत्र पूजां चद्य करिष्ये
ஓம் ஸ்ரீர்வச்சஸ்வமாயுஷ்யமாரோக்யமாவேதாட்சோபயமானம் மஹீயதே தானியம் தனம் வசும் பகுபுத்திரலாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு. என்ன இவர் தீபத்தை கல்ல ஊத்திக்காம ஓடுறார்? அவன் லவ் பண்ற பொண்ணு வந்திருக்கு. சாமியை விட காதல் முக்கியமா போச்சு. முருகசாமி லவ் பண்ணவர் தானே? பகவானே. சுந்தரியா ஒரு நிமிஷம். நான் என்னோட லவ் சொல்லிட்டேன். உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லை. ஏதாச்சும் சொல்லிட்டு போங்களேன். சாரிங்க. பரவாயில்லப்பா. சார் நீங்க தமிழ்வாதியார் பழனி சார் தானே? ஆமா சார் உங்ககிட்ட 8ஆம் கிளாஸ் படிச்சேன் சார். அப்படியா? சார் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது சார். சரோஜா டீச்சருக்கு தர சொல்லி என்கிட்ட தானே லவ் லெட்டர் தருவீங்க. சார் சார் எங்க வேணா அடிங்க சார், என் தலையில மட்டும் கொட்டாதீங்க. ஏண்டா? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அந்த பொண்ணுக்கு ஒரு பழக்கம். என்ன? அந்த பொண்ணுக்கு யாரை பிடிக்குதோ அவங்க தலையில செல்லமா கொட்டுவா. அப்படியா? அந்த பொண்ணுக்கு என்னையும் பிடிச்சு போய் என் தலையிலையும் கொட்டணும்னு ஆசையா இருக்கு சார். யாரு? அந்த பொண்ணு தானா? ஆமா சார். பொண்ணு அழகா தாண்டா இருக்கு. தம்பி நில்லு. என் காதலுக்கு நீ லெட்டர் கொண்டு போன இல்ல, உன் காதலுக்கு நான் கொண்டு போய் கொடுக்குறேன். எழுதி கொடு. சார் அதெல்லாம் வேண்டாம் சார். இதுக்கு ஏன் இவ்வளவு வைக்கப்படுறான்? என்னடா ஒர்க் அவுட் ஆச்சா? இவ போன இடத்துக்கு நான் போயிருந்தேன்னு வச்சுக்கேன், இந்நேரம் பிக்கப் பண்ணி செட்டப் பண்ணி பேக்கப்பே பண்ணிருப்பேன். இவன் என்னடானா வாம போய் பண்ணிட்டு இருக்கான். ஏய் பார்த்தது போதும், வாடா வா. இந்தாம்மா கோயில் பிரசாதம். தம்பி நான் ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. அன்னன்னைக்கு சந்தோஷமா இருந்தா போறோம்னு நினைக்கிறீங்க, நாளைய பத்தி யோசிக்கவே மாட்டேன்றீங்க. இனிமேலாவது உங்க எதிர்காலத்தை பத்தி நல்லா யோசிங்க. வேலைக்கு போங்க, பணம் சம்பாதிங்க. நம்ம கையிலேயே 4 காசு வேணும்பா. எல்லா சமயத்திலையும் ரமணா தம்பி மாதிரி ஒருத்தரும் உதவ மாட்டாங்க. நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் தம்பி இருக்கணும். ஆமாம்மா, இப்போதான் பணத்தோட அருமை புரிஞ்சிருக்கு. இனிமே வெட்டித்தனமா சுத்த மாட்டோம். தைரியமா இருங்க. அம்மா நான் போய் ஆட்டோ கூட்டிட்டு வந்துடுறேன். நான் போயிட்டு வரேன். டேய் சீக்கிரமா கூட்டு வா. இந்தாங்கம்மா, மாத்திரை மருந்தெல்லாம் கரெக்டா கொடுங்க. 10 நாள் கழிச்சு வந்து செக்அப் பண்ணிக்கோங்க. சரிங்கம்மா. வரேன். ஏங்க உங்க பேருங்க? மல்லிகா. ரொம்ப அழகா இருக்கீங்க. நடக்கட்டும் நடக்கட்டும் நடக்கட்டும். இந்த சிரிப்பு நல்லா இருக்குங்க. ஹலோ, இந்தியாவே வாங்கின கடனை கட்டாம வேர்ல்டு பேங்க்ல கடனை வாங்கிட்டே இருக்கு. இந்தியாவுக்கு ஒரு சட்டம், இந்தியனுக்கு ஒரு சட்டமா? போங்க சார், நீங்களும் உங்க பேங்க்கும் பேப்பர்ல மட்டும் விவசாய கடன், கல்வி கடன், தொழில் கடன் பீலா விட்டுட்டு தெரிவாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். நான் +2 வரைக்கும் படிச்சிருக்கேன். சொந்தமாக தொழில் தொடங்கணும், அதுக்கு லோன் வேணும். இது என் சர்டிஃபிகேட்ஸ். இருக்கட்டும் இருக்கட்டும், இதுக்கெல்லாம் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. முதல்ல யாராவது ஷூரிட்டி தரணும். சார் ஷூரிட்டினா சாட்சிகள் தானே? நான் போடுறேன். எத்தனை கையெழுத்து போடணும்? சார் நாங்களும் சேர்ந்து கையெழுத்து போடுறோம். எப்படியாவது லோன் கொடுத்து உதவுங்க. வெறும் கையெழுத்து மட்டும் பத்தாது. இவருக்கோ உங்களுக்கோ ஏதாவது சொத்து பத்து இருக்கணும். சார் எங்ககிட்ட சொத்தெல்லாம் இல்லை. திறமையா உழைச்சி நேர்மையா ஜெய் பண்ற நம்பிக்கை மட்டும் இருக்கு. சாரி, உங்க நம்பிக்கைக்கெல்லாம் லோன் தர முடியாது. நீங்க கிளம்பலாம். ஜிங்கா வாடா பாத்துக்குவோம். வரேன் சார். சொட்டத்தலைங்க. ஏன்டா ஃபீல் பண்ற? லோன் கிடைக்கலன்னு தெரிஞ்சா அம்மாவும் தங்கச்சியும் ரொம்ப வருத்தப்படுவாங்கடா. கவலைப்படாதடா. ஏய், ரமணா சார்ட்ட உதவி கேட்பாடா? ஆமாடா, தாராளமா கேட்கலாம். அவர் நினைச்சா நம்ம பிரச்சனையை ஈஸியா சால்வ் பண்ண முடியும். அம்மா, அந்த கீழே தெரு நிலத்தை எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் குறைஞ்ச விலைக்கு வாங்கணும்னு ஆசைப்படுறாரு. நீங்கள் கொடுத்து உதவுனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சம்மந்தப்பட்டவர் வர சொல்லு, நான் பேசி முடிவு எடுக்கிறேன். மாமா என்ன சொல்லுக்கா? சரி, அப்படியே அவனுக்குன்னு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ல. என்ன பிசினஸ்ன்னு யோசிச்சு வை, ஏற்பாடு பண்றேன். தேங்க்ஸ் மாமா. சௌந்தர்யா வீடு கூட இந்த தெரு தான்டா. ஏய், இப்போ என்ன சொல்ல வர? சௌந்தர்யா வீட்டுக்கு போயிட்டு ரமணா சார் வீடு போலான்றியா? அவனும் அப்படி சொல்ல, உங்களுக்கும் தெரியணும்ல. டேய் இதானே ரமணா சார் வீடு? இதுவா? ஆமா வாங்க. ஏய், ஏன்டா அங்கேயே நிக்கிற? இவனுக்கு என்னாச்சு? சௌந்தர்யா வீடு இதான்டா. வணக்கம் சார். வண்டி சாவி எடுக்கல. இதோ வரேன். அண்ணி நானே எடுத்துட்டு வந்துட்டேன். இந்தாங்கண்ணா. தேங்க்யூ.
என்னப்பா இங்க நின்றுட்டு இருக்கீங்க? உங்களை பார்க்க தான் சார் வந்தோம். அப்புறம் ஏன் வாசல்லே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. இது என் மச்சான் பிரபாகர். வணக்கம். 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 நீங்க பேசிட்டு இருங்க. என்ன விஷயம் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? சார் உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு வந்திருக்கோம். சொல்லுங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு செய்யறேன். பொறுப்பே இல்லாம சுத்திட்டு இருந்தோம். இப்பதான் வாழ்க்கைனா என்னன்னு புரிய ஆரம்பிச்சிருக்கு சார். வேலைக்கு போகணும், உழைக்கணும், ஏதாவது சாதிக்கணும்னு இப்ப எங்களுக்கு தோணுது. இவனுக்காக பேங்க்ல போய் லோன் கேட்டோம். ஷூரிட்டி வேணும்னு கேட்குறாங்க. கேட்காமலே உதவி செஞ்சுங்க. கேட்டா மறுக்க மாட்டீங்க நம்பி வந்திருக்கோம். கொஞ்சம் மனசு வச்சு கை தூக்கி விட்டீங்கன்னா பொறுப்பா நடந்துக்குவோம் சார். உழைக்கணும் சாதிக்கணும்ன்ற எண்ணம் வந்துட்டாலே வாழ்க்கையில பாதி ஜெயிச்சிட்டா மாதிரி. உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்கு என்னாலான எல்லா உதவிகளையும் செய்வேன். ரொம்ப நன்றிங்க. ஏய், நன்றிலாம் சொல்லி என்ன மூணாவது மனுஷனாக்கிடாதீங்க. நானும் உங்களில் ஒருத்தன் தான். வானம் விடிந்தது, வழிகள் தெரிந்தது, சோகம் முடிந்தது, சுகங்கள் புரிந்தது நண்பனே, என் உயிர் நண்பனே. கவலை போனது, கண்ணீர் தீர்ந்தது, காலம் நமக்கென கவிதை எழுதுது நண்பனே, என் உயிர் நண்பனே. பாக்கெட்டிலே பைசா இல்லையா, டோன்ட் வரி டாபா. வீட்டினிலே பாசம் இல்லையா, டோன்ட் வரி டாபா. டோன்ட் வரி டா, டோன்ட் வரி டா. வாழ்க்கையிலே பிடிப்பு இல்லையா, டோன்ட் வரி டாபா. வைட்டமினாய் நாங்கள் இருப்போம், டோன்ட் வரி டாபா. டோன்ட் வரி டா, டோன்ட் வரி டா. நண்பனின் முகத்தை பார்த்திடும் போது நம்பிக்கை தோன்றுதே. தெய்வமும் தாயும் ஒன்றென சேர்ந்தே நட்பென ஆனதே. சிரித்த போதும் அழுத போதும் சேர்ந்திருந்தோம் என நினைத்து நினைத்து வாழ. வானம் விடிந்தது, வழிகள் தெரிந்தது, சோகம் முடிந்தது, சுகங்கள் புரிந்தது நண்பனே, என் உயிர் நண்பனே. கவலை போனது, கண்ணீர் தீர்ந்தது, காலம் நமக்கென கவிதை எழுதுது நண்பனே, என் உயிர் நண்பனே. சோகமுனை சுத்தி வருதா, டோன்ட் வரி டாபா. சூழ்நிலைகள் கத்தி எறிந்தால் டோன்ட் வரி டாபா. டோன்ட் வரி டா, டோன்ட் வரி டா. தோல்வி உனை துரத்தி வருதா, டோன்ட் வரி டாபா. தோள் கொடுக்க தோழனுண்டு, டோன்ட் வரி டாபா. டோன்ட் வரி டா, டோன்ட் வரி டா. சொந்தங்கள் யாவும் சுயநலம் பார்க்கும் நட்பினில் இல்லையே. நண்பர்கள் இல்ல மனிதர்கள் என்று யாருமே இல்லையே. சிரித்த போதும் அழுத போதும் சேர்ந்திருந்தோம் என நினைத்து நினைத்து வாழ.
மல்லி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். இதே மாதிரிதான் இருக்கணும். டேய் அங்க பாருடா மல்லிகா. மல்லிகாவா? வீட்டுக்கு போனதை சுத்தி போடுறேன். பார்த்து விட. ஞாபகம், பழைய ஞாபகம். நடக்கட்டும் நடக்கட்டும். நல்லா இருக்கியா விஜி? உன்னை பார்க்காம டல்லா தான் இருந்தேன். ஆனா இப்ப நல்லா இருக்கு. ஆமா உன் செல் நம்பர் மாத்திட்டியா? ஆமா. உன் செல் நம்பர் சொல்றியா? தம்பி நான் வீட்டைய செல் நம்பரையும் மாத்த போறேன். புது நம்பர் வாங்கினது உனக்கு தாரேன். அம்மா மல்லி, அந்த கடையில போய் நீ அல்வா வாங்கிட்டு நில்லு. தம்பி கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வார. விஜி நாம அப்புறமா பார்க்கலாம். பை. ஐயா ராசா, என் வாழ்க்கையில விளக்கேத்தி வச்ச நீ அதை நீயே அழிச்சிடாதையா. என்னையா சொல்ற? கறிக்கடை பாயி, பூக்கடை சங்கர், மல்லிகை கடை மஸ்தான், நீ நானு, இந்த 5 பேர்ல யாரோட ஓடி போகலாம்னு அவளுக்கு ஒரு குழப்பம். ஹாய் மல்லி. ஹாய். இங்க தானே வருவியா? இல்ல, இன்னைக்கு மனசுல ஒரு குழப்பம். அதான் சீட்டு குலுக்கி போட்டு சாமி கிட்ட ஒரு முடிவு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். என்ன குழப்பம்னு சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். சாமி கிட்டே அதை கேட்கலாம். நீயே ஒரு சீட் எடுத்து என்கிட்ட கொடு. இந்தா. நடக்கட்டும் நடக்கட்டும். என்ன வந்திருக்கு? அது சீக்ரெட். நாளைக்கு உங்களுக்கே அது தெரியும். விசி தம்பி, நானே நிரந்தர புருஷனா இருக்கணும் ஆசைப்படும். அதெல்லாம் சரிதானே. என்ன விஷயமா மொட்டை போட்டீங்க? உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன, நம்ம மல்லியா இருக்கால, இதுவரை யாருக்கிட்டையும் 1 மாதத்துக்கு மேல இருந்ததில்ல. என்கிட்ட மட்டும்தான் 40 நாள் இருந்திருக்கிறா. அத நினைச்சுதான் இந்த அண்ணாமலையாருக்கு மொட்டை போட்டு வந்திருக்கு தம்பி. வணக்கம் சார். வணக்கம். நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு இருந்தேன். அப்படியா? நல்ல வேலை நீங்களே பண்ணிட்டீங்க. அப்புறம் மாப்பிள்ளை பையனை உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? என்ன அப்படி கேட்டீங்க? எனக்கு மாப்பிள்ளை பையனை மார்னிங் சார் ரொம்ப 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 பிடிக்கும். உங்க தங்கச்சியும் ஒரு வார்த்தை கேட்டுருங்க. அட, எனக்கு பிடிச்சா என் தங்கச்சிக்கு கண்டிப்பா பிடிக்கும். அப்ப பேசி முடிச்சிடலாம். முடிச்சிருங்க. மாப்பிள்ளை வீட்டாருக்கு என்ன வேணும்னு மட்டும் கேட்டு சொல்லுங்க. ஒரு குறையும் இல்லாம கல்யாணத்தை சும்மா ஜாம் ஜாம நடத்திடுவோம். அடுத்த மாசமே கல்யாணத்தை வச்சிருவோம். தங்கச்சிக்கு பாஸ்போர்ட் கூட அப்ளை பண்ணியாச்சு. கல்யாணம் முடிஞ்ச 1 மாசத்துலயே பொண்ணையும் மாப்பிளையும் அமெரிக்காக்கு அனுப்பிடுவோம். ரொம்ப சந்தோஷம். அவங்ககிட்ட பேசிட்டு உங்களை கூப்பிடுறேன். ஓகே ஓகே, வேற என்ன, அவ்வளவுதானே. தேங்க்யூ. அப்புறம் என் தங்கச்சிக்கு அடுத்த மாசம் கல்யாணம். சார், ஃபர்னிச்சர் கடையோட இந்த மாசத்து வர செலவு கணக்கு இதெல்லாம் ஏன் என்கிட்ட காமிக்கிறீங்க? பேங்க்ல லோன் கட்டின டீடைல் நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்போது பாருங்க. சரி, வரேன் சார். வரேன் சார். சூர்யா, ரமணா சார்ட்ட போய் உன் காதல சொல்லிடலாம்டா. வேணாண்டா. ஏன்டா? ரமணா சார் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து முடிவு பண்ணிட்டாரு. இந்த மாதிரி நேரத்தில் என் காதலை சொல்லி அவரை கஷ்டப்படுத்த வேணாண்டா. உன்னால அந்த பொண்ணை மறக்க முடியுமாடா? காதலிக்கிற பொண்ணை ஒருத்த விட்டு கொடுக்குறானா அவன் காதல் உண்மையானது இல்லடா. டேய் வேணாடா, அப்படி சொல்லாதடா. உன் உயிரை காப்பாத்திருக்காரு. அவர் வேதனைப்படுற மாதிரி நம்ம யாரும் நடந்து கூடாது. காதல் நிஜமா இருந்தாலும் சூழ்நிலை குறுக்கிட்டா ஒன்னும் பண்ண முடியாதுடா. நான் போய் சாப்பிட்டு சொல்றேன். விஜய் வேணாம். ஏன்டா? சௌந்தர்யா கிட்ட என் காதலை சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. எந்த பதிலும் வரல. அதனால சார் கிட்ட இந்த விஷயத்த சொல்றதுல அர்த்தமே இல்லை. வாங்கடா. எதுக்கு குடிச்சிட்டு இருக்கீங்க? சொன்ன கேளுங்க. இல்லங்க, இங்க பாருங்க. நீங்க அடிச்சாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு குடிக்க விட மாட்டேன். நிம்மதியா இருக்க விட இல்லையா? சார்,
அவங்க சொல்கிற மாதிரி கேளுங்க சார். இனிமேல் இதெல்லாம் குடிக்க வேண்டாம் சார். நீங்கள் இன்னும் போகலையா? போங்க சார். ப்ளீஸ் சார். சொன்னா கேட்க மாட்டியா? உங்க நல்லதுக்கு தான் சார் சொல்றோம். டேய் முதல்ல வெளில போடா. கோபப்படாதீங்க சார். டேய் அண்ணா வேண்டாம். என்னடா நல்லதுக்கு? இது என் பொண்டாட்டி. இவ சொல்லி நான் கேட்கல. நோ, இது என் தங்கச்சி. இவ சொல்லி நான் கேட்கல. நீங்க எல்லாம் சொன்னா கேட்டுருவேனா? போங்கடா போங்க சார். போங்கடா. நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போங்க. போங்க போங்க தம்பி, நாங்க பாத்துக்கிறோம். ப்ளீஸ் நீங்க போங்க. சொன்ன கேட்கவே மாட்டீங்களா? ஏன் இப்படி? போன என் நிம்மதிய யாராலையும் தர முடியாது. இதை தவிர நான் ஒன்றும் மூணாவது மனுஷன் இல்லை. உங்களில் ஒருத்தன் சாது தான் சொன்னார். அவருக்கு ஒரு பிரச்சனை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் எப்படிங்க பேசாமல் போக முடியும்? சாருக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். அவரோட மனவேதனைக்கு என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா எங்களால் முடிஞ்ச உதவி செய்வோம். எந்த நட்பு உங்களையும் எங்க அண்ணனையும் சேர்த்து வச்சதோ அதே நட்பு தான் இன்னைக்கு எங்க அண்ணனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கு. எங்க ஊர்ல அண்ணனுக்கு திருநாவுக்கரசுன்னு ஒரு நண்பர் இருந்தாரு. அண்ணனுக்கு எல்லாமே அவரு தான். திரு அண்ணனை கேட்டுதான் எந்த முடிவும் எடுப்பாரு. ஊருக்குள்ள யாருமே குடிக்க கூடாதுன்னு கட்டுப்பாடோட வச்சிருந்தாரு எங்க அண்ணன். ஆனா இன்னைக்கு அவரே ஒரு பெரிய குடிக்காரரா மாறி இருக்காருன்னா அதுக்கு காரணம் அந்த பிரிவு தான். வெரி குட், சூப்பர். அம்மா, நான் உங்களை சாப்பிட கூப்பிட்டு வரேன். சரிம்மா. மாப்பிள்ள தான் இந்த வாட்டி ஜெயிப்பார் பொழுது. விளையாண்டது போதும், எல்லாரும் சாப்பிடுவாங்க. சௌந்தர்யா எங்க? அவ காலையில இருந்து கோவமாவே இருக்கா. என்கிட்ட கூட கோவமா தான் பேசினா. என்னவா அவளுக்கு தெரியலையே. இத போடுங்க. ரமணா, சௌந்தர்யாங்களா? வாடா திரு, வா வா. சௌந்தர்யா இங்கதான் இருக்கீங்களா? என்ன கோவம்? இங்க பாருங்க. ஹாய். ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்ஸ் நா. எஸ். உனக்கு நாய்க்குட்டினா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு என் பிறந்த நாள் நீங்க யாருக்காவது ஞாபகம் இருந்துச்சா? திரு அண்ணனுக்கு மட்டும்தான் என் மேல பாசம். சாரி சாரி சாரி. அதுக்கு தான் காலையில இருந்து அவ்வளவு கோவமா? ஹாப்பி பர்த்டேடா. இன்னைக்கு சாயந்தரம் உன்னை வெளியில கூட்டு போறேன். என்ன கிஃப்ட் வேணாலும் வாங்கிக்கோ. அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம். திரு அண்ணன் கொடுத்த கிஃப்டே போதும். டேய் பக்கத்துல வாடா. பரவாயில்லடா. அம்மா, தனியார் கம்பெனியில் வேலை செய்ய பிடிக்கல. அதான் சொந்தமாக ஏதாவது தொழில் வச்சு கொடுத்தீங்கன்னா. ஆமாங்க, 2 மினி பஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட போதும். அதை வச்சு நிர்வாகம் பண்ணி முன்னுக்கு வந்துருவான்ல. அது என்ன மினி பஸ் மணி பர்ஸ் வாங்குற மாதிரி அவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட? திரு, நீ என்ன நினைக்கிற? இன்னைக்கு பெரிய அரசியல்வாதியில இருந்து சாதாரண மனுஷன் வரைக்கும் கல்யாணம், பிறந்த நாள்னு கலர் கலரா போஸ்டர் அடிச்சு ஓட்டுறாங்க. அதனால ஒரு ஆப்செட் பிரஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கண்டா. சரிடா, அதுக்கான ஏற்பாடு நீயே பண்ணு. ஏமாமா, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நான் என் கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருந்தாலும் நம்ப மாட்டேன். திருவ மட்டும்தான் முழுசா நம்புவேன். அவன் உன் கூட இருப்பான். பிரபா, இவ்வளவு சொத்துக்களையும் என் நண்பன் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சான்னு நான் கூட இருந்து பார்த்தவன். அதுல ₹1 கூட வீணாகக்கூடாது. உன் தொழில் வளர்ற வரைக்கும் நான் உன் கூட இருந்து ஹெல்ப் பண்றேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நான் படிச்சவன், எல்லாம் எனக்கு தெரியும். எது? என் தம்பி எங்க மிரட்டுறீங்க? அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு நான் இருக்கேன், என் தம்பி இருக்கா, உங்க அத்தை மாமா இத்தனை பேர் இருக்காங்க. எங்க யார் பேச்சையும் கேட்காம எப்ப பாரு உங்க ஃப்ரெண்டு அவரைய தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. ஏய் நிறுத்து. என்ன பேசுற? என் நண்பன் சொல்லிதான் நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவன் மனசு புண்படும்படியா பேசாத. டேய் சும்மாடா, என்ன பேச்சு பேசுற நீ? மன்னிச்சுக்குமா பிரபா, நீயே தனியா பிசினஸ் பண்ண, நான் அவன்கிட்ட சொல்லிக்கிறேன். டேய் இல்லடா, நீ இருக்கிறதா ஒத்துக்கிட்டாதான் இந்த பிசினஸ், இல்லன்னா இல்ல. டேய் ரமணா இல்லடா. டேய் வர எல்லாரும் பேச ஆரம்பிச்சு. எதுக்கு தான் இப்படி டென்ஷன் ஆறணும்? நாம இப்ப எங்கடா கிளம்புறோம்? நம்ம ரைஸ் மில்லுடைய ரோட சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம்னு இருந்தோம்ல. ஆமா. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கான். அதான் நம்ம ஷேரை கொடுத்துட்டு அக்ரிமெண்ட் போட்டு வந்துடலாம். நல்ல விஷயம்டா. என்ன சொல்ற? என்ன ரமணா, ஏதாவது பிரச்சனை? பிரபா நம்ம தியேட்டர்ல எவனையோ போட்டு அடிச்சுட்டு இருக்கிறான். அடி வாங்கினவன் இன்ஸ்பெக்டருடைய தம்பியான். இவனை கொண்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க. ஐயோ, சீக்கிரமா போய் அவனை கூட்டிட்டு வந்துருங்க. ஏதாவது பண்ணிட போறாங்க. நல்லா அடிக்கட்டும். ஏன் உன் தம்பி கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பானா? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நான் பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு அக்ரிமெண்ட் போடுவானே. பணத்தை வேணா திரு அண்ணங்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருங்களேன். நீங்க அப்புறமா போய் சைன் போட்டுக்கோங்க. முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போய் அவனை கூட்டிட்டு வந்துருங்களேன்.
போங்க. சரி, நீ நீ நம்ம அம்பாசிடர் எடுத்துட்டு போய் உடையார் வீட்டில் பணத்தை கொடுத்துரு, நான் பின்னாடியே வந்துடுறேன். சரிடா, நான் கொடுத்தேன். பார்த்து. நல்ல அக்கா, நல்ல தம்பி, எனக்குன்னு வந்து வாசிச்சாங்க பாரு. ஏய், நிறுத்து. ஏதோ பிரச்சனைன்னு சொன்னேன். நான் உங்க மச்சனுன்னு சொன்னேன். என் மேல கேஸ் போட்டா உங்க கௌரவம் பாதிக்குன்றதுனால என்ன அவங்களே விட்டுட்டாங்க மாமா. ஏதோ பிரச்சனை பண்றது, அப்புறம் போலீஸ்காரன் காலில் வருது. போய் உங்க அக்காவை பாரு போ. சரி மாமா. சொல்றா. நீ அங்கேயே நான் வரேன். திரு, என்னடா இது? எப்படி ஆச்சு? வர வழியில 3 பேர் ஹாஸ்பிட்டல் போன லிஃப்ட் கேட்டாங்க. பாவமா இருந்துச்சுன்னு உட்கார சொன்னேன். திடீர்னு கழுத்துல கத்தி வச்சு பணம் முடுங்க பார்த்தாங்க. எவ்வளவு போராடி பார்த்தேன்டா. என்ன அடிச்சு போட்டு பணத்தை புடுங்கிட்டு போயிட்டானுங்கடா. சரி வா, முதல்ல ஹாஸ்பிட்டல் போலாம் வா. சாரிடா, 10 லட்சம் ரூபாடா. போயிட்டு போகுது, விடு. உனக்கு ஒன்றும் ஆகலையே, அது போதும் எனக்கு. வா வா டேய், வாடா. சாரிடா. அந்த திரு சொல்ற நீ வேணா நம்பலாம், நாங்க நம்ப மாட்டோம். பணத்தை யாரும் அடிச்சிட்டு போல, அவனே பதுக்கி வச்சுட்டு போய் சொல்றான் தெரியுமா? மா, எதுக்கு தேவையில்லாத டிஸ்கஷன்? போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்களே 4 தட்டி பணத்தை வாங்கி தர போறாங்க. இதுக்கெல்லாம் அதுக்கு போலீஸே. ரமணா, நீ ஒரு வேளை சொல்லு, அவங்ககிட்ட இருந்து பணத்தை நான் வாங்கி காமிக்கிறேன். சரின்னு சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்டு தான் நல்லவர் இல்லைன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு இல்ல. இனிமேலாவது உங்க ஃப்ரெண்ட தலைமொழிகிட்டு நாங்க சொல்ற பேச்சு கேளுங்களேன். போதும், நிறுத்துங்க. கீழே ஒரு 10 ரூபா பணம் கிடைச்சதுன்னா நான் எடுத்து பாக்கெட்ல போட்டுப்பேன். அதே அவங்ககிட்ட கிடைச்சதுன்னா அதை எடுத்துட்டு போய் கோயில் உண்டியில போட்டுருவோம். திருடினாதான் உசுறு பழைக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை வந்தா கூட தான் உசுரை விட்டுருவானே தவிர அடுத்தவன் பணத்துக்காக அவன் என்னைக்கும் ஆசைப்பட்டதில்லை. அவன் யாரு? அவனை பத்தி இங்க யாராவது தப்பா ஒரு வார்த்தை பேசுனீங்க, கொலை விழும். நமஸ்காரம். நமஸ்காரம். என் பேர் ஸ்ரீனிவாசன். இங்க ரமணாங்கிறது நான் தான். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சந்தேகம், அதை தீர்த்துட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க. என் நிலத்தை வைக்கிறதுக்கு ஒரு புரோக்கர் கிட்ட சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அவர் ஒரு பார்ட்டியை கூப்பிட்டு வந்திருந்தாரு. 10 லட்சம் ரூபாய் பணத்தை மொத்தமா கொடுத்துட்டு அமாவாசை அன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்னு சொன்னாரு. சார், வந்தது உங்க ஃப்ரெண்டு திருநாவுக்கரசு தான். அவர் எந்த விதமான வசதி வாய்ப்பும் இல்லாதவர்னு கேள்விப்பட்டேன். இந்த பணம் தப்பான வழியில வந்திருந்து அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸ்னு அலையக்கூடாது பாருங்க. அதனால தான் விசாரிச்சு தெளிவுபடுத்திக்கலாம்னு வந்தோம். சார், நீங்க சந்தேகப்பட சரிதான் சார். அந்த பணம் திருவள்ளுவர் கிடையாது, என்னுடைய மாப்பிள்ளை இது. மாமா, நடிக்கிறதுக்காக காசு வாங்கிட்டு போய் சொல்றவன வேற என்ன பண்றது? நானும் உன்ன மாதிரி பல லட்சங்களுக்கு அதிபதி தம்பி. காசை வாங்கிட்டு போய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. உனக்கு இல்லைன்னா அப்ப வேற யாருக்கு? நீயா? என்னையும் என் நண்பனையும் பிரிக்கணுங்கிறதுக்காக நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த ஆளை செட்டப் பண்ணிருக்கீங்களா? இதை நான் நம்ப மாட்டேன். பாருங்க, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா என்ன அந்த திருவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, உங்களை நான் நம்ப வைக்கிறேன். திரு 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 ஒன்றும் இல்லடா, இந்த ஆளு உன் மேல ஏதோ குத்தம் சொல்றாரு. அது உண்மை இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லு. இவங்களெல்லாம் இந்த இடத்துல அடிச்சு துவைச்சு தொங்க போட்டுறேன். தம்பி, காலையில வீட்டுக்கு வந்து என் நிலத்தை வாங்குறதுக்கு நீங்க தானே 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தீங்க. என்ன சைலண்டா இருக்கீங்க? உண்மையை சொல்லுங்க. நீங்க பணம் கொடுத்ததுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. ஏன்டா தயங்குற? இல்லங்கிறத சொல்டா, இவங்களை நான் பாத்துக்கிறேன். என்னால மறுபடியும் உங்ககிட்ட போய் சொல்ல முடியாது. எல்லாரும் போல எனக்கு பணத்து மேல ஆசை வந்துருச்சு. எத்தனை நாளைக்கு தான் பின்னாடி வேலைக்கார மாதிரி சுத்திட்டு இருக்கிறது? நானும் உன்ன மாதிரி ஒரு பிசினஸ் மேன் ஆகணும்னு ஆசை. என்ன மன்னிச்சு வேண்டாம்.
இனிமே நீ என் நண்பன் இல்லடா, துரோகி, நம்பிக்கை துரோகி. எப்பட்றா எப்பட்றா அப்படி நினைக்க உனக்கு மனசு வந்துச்சு? நம்ம நட்புக்கு நீ வச்சிருக்கிற விலை வெறும் 10 லட்சம் தானே. நீ கேட்டிருந்தனா கோடி கோடியா கொடுத்திருப்பனடா. சாகடிச்சிட்டடா, என்ன சாகடிச்சிட்டடா. பூமி தான் நான், சூரியன் நீ. இதே மாதிரி கடைசி வரைக்கும் நான் உன்னை சுத்திட்டே இருக்கேன். இந்த நிமிஷத்துல இருந்து நீ செத்துட்டடா. செத்துட்டோம் 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 செத்துட்டோம். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் திரு அண்ணனோட மூச்சு காத்து கூட தம்மால படக்கூடாதுன்னுதான் எங்க அண்ணன் இந்த ஊருக்கு வந்துட்டாரு. எங்களுக்கு என்னமோ திரு அண்ணன் தப்பு பண்ணிக்க மாட்டான்னு தோணுது. நானும் அப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுல ஏதோ சதி நடந்திருக்கு. யாரோ திட்டம் போட்டு தான் திருசாரை குற்றவாளி ஆக்கியிருக்காங்க. நாங்கள் இப்பயே திருக்கோயிலூர் போகிறோம், திருசாரை பார்க்குறோம். ஒருவேளை அவர் மேலே தப்பு இல்லைன்னா அவங்க 2 பேரையும் நாங்களே சேர்த்து வைக்கிறோம். எங்கள் நண்பன் இவரை காப்பாற்றி கொடுத்துருக்காரு, அதுக்கு பதில் அவர் நண்பனை அவர்கிட்ட சேர்த்து வைக்கிறோம். டேய், இந்த டீ கடையில் அண்ணே, நான் டீ பண்ணேன். தாங்காவா லைட்டாவா தாங்க பண்ணேன். அண்ணே, இந்த மந்தகர வீதிக்கு எந்த பக்கம் போனோம்? இப்படியே போங்க, 1/2 கிலோமீட்டர் ஒரு ஆலமரம் வரும், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் தெரு. தேங்க்ஸ்ண்ணே. பரவாயில்ல பரவாயில்ல. ஆமாம், அங்கே யாரை பார்க்கணும்? திருநாவுக்கரசன் ஒருத்தரை பார்க்கணும். அவனையா? ஏண்ணே, அவருக்கு என்ன? ஒன்றும் இல்லை அவன்லாம் ஒரு மனுஷன் இப்படி சொல்லிட்டு போகிறான். சார் வீட்டில் பார்த்து பசங்க மாதிரி தெரியுது. மச்சான் வண்டி திருப்பு. ஹலோ, வணக்கம். வணக்கம். நீங்கள் ரமணா சாரோட மச்சான் பிரபாகர் இருக்கார்ல, அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்க. அப்படியா? நாங்கள் உங்களை பார்த்ததே இல்லையே. ரமணா சார் வீட்டில் உங்களை நாங்கள் பார்த்துருக்கோம் சார். பிரபாகரை ரமணா சார் அறிமுகப்படுத்தி வச்சார்ல அன்னைக்கு. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். நாங்கள் மந்தக்கரை வீதிக்கு போனோம். அதோ அந்த வீதி தான். அங்கே யார் வீட்டுக்கு வந்தீங்க? திருநாவுக்கரசு சார் வீட்டுக்கு. ரமணா சாருக்கும் துருவுக்கும் தான் பிரச்சனையாச்சே. அந்த பிரச்சனையை தீர்த்து அவங்களை சேர்த்துக்கு தான் வந்திருக்கோம். சரி, பார்க்கலாங்க. ஓகே, வரேன். வாங்கடா, கிட்ட வந்துட்டோம். தம்பிகளா, கொஞ்சம் நில்லுங்க. எங்களையா? ஆமா, திரு வீட்டுக்கு வழி கேட்டீங்கல்ல? ஆமா. அதை பார்த்து தான் உங்களை கூப்பிட்டேன். அப்படியா? திருவை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். திருவு நானும் ஒரே தெருவில் தான் இருந்தோம். நல்லதா போச்சு போங்க. திரு சார் வீட்டில் இருப்பாரா? அவன் காலையில ஒரு அவசர வேலையா சென்னைக்கு போனான். திரும்பி வர 1 வாரம் ஆகுன்னு சொன்னான். 1 வாரம் ஆகுமா? சார், உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும், தப்பா எடுத்துக்காதீங்க. ரமணா சாருக்கு திரு சார் ஏதோ துரோகம் பண்ணிட்டு தான் சொல்றாங்களே, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நல்லாவே தெரியும். திரு இப்படி ஒரு துரோகம் பண்ணுவான்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. ரமணாவுடைய நல்ல நேரம், அவன் செஞ்ச முதல் தப்புலே மாட்டிட்டான். நீங்க அவனை பார்க்கணும்னா 1 வாரம் கழிச்சு வந்து பாருங்க. என்னடா பண்றது? வந்தது வந்துட்டோம். திரு சார் வீட்டுக்கு போயிட்டு போலாம்டா. சரி வாங்க. சரி வாங்க. சார், சார். யாரு? உள்ள வாங்கப்பா. வாங்கடா. வணக்கம்மா. வணக்கம்மா. நாங்க திருவண்ணாமலையிலிருந்து வரோம். திரு சாரை பார்க்கணும். இப்ப வந்துருவான், உட்காருங்க, குடிக்க தண்ணி கொண்டு வரேன். இப்போ வந்துருவாரா? எனக்கு புரியலையடா. டேய், இங்க பாருங்க.
ஆமா திரு சார் எதுக்காக தானே வந்து தன்னை துரோகின்னு சொல்லிக்கணும்? ஒன்று மட்டும் நிச்சயமா தெரியுதுடா, திரு சார் எந்த தப்புமே பண்ணல. கரெக்டா? திரு சாரை கொள்றதுக்கு ஆள் அமைச்சது ரமணா சார் மச்சானும் தாய்மாமன் தான். இதுவும் அவங்க வேலையா தான் இருக்கும். அவனுங்களை 4 தட்டு தட்டினா எல்லா ஒண்ணுமே சொல்லிடுவானுங்க. ஹலோ, அக்கா பேசுறேன்டா. சொல்லுக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம பண்ண தப்பால உங்க மாமா கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்காரு. நீ தேவையில்லாம பயப்படுற. நம்ம உண்மை சொல்லிடலாம்டா. என் நிம்மதியை விட, என் சந்தோஷத்தை விட மாமா உயிர் தாண்டா எனக்கு முக்கியம். மாமா உங்ககிட்ட அறிமுகப்படுத்தி வச்சாரு அந்த 4 பசங்க. அவங்க அங்க வந்துட்டு இருக்காங்க. எதுக்காக? திருநாவுக்கரசு மேல எந்த தப்பு இல்லைன்னு அவங்க நம்புறாங்க. அதனால உண்மையை கண்டுபிடிச்சு மாமாவோட அந்த திருவை சேர்த்து வைக்கிறதுக்காக அங்க வராங்க. அதுக்கு முன்னாடி நானே அவர்கிட்ட உண்மை சொல்லிட்டு போறேன்டா. அக்கா அவசரப்படாத. இப்பதான் மாமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பக்கம் வந்துகிட்டு இருக்காரு. எனக்கு பிஸ்னஸ்லாம் வச்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. இந்த நேரத்துல அந்த திருவு மாமா ஒன்று சேர்ந்துட்டா ஒன்று நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்க, இல்லை கொண்டுடுவாங்க. அந்த பசங்க திருவை பார்த்தா தானே. அதுக்கு முன்னாடியே அவனுங்களை. வேண்டாம்டா, வேண்டாம், சொன்ன கேளுடா. டேய் டேய் டேய், பிரபா பிரபா பிரபா. சொல்லுடி, சொல்லு என்ன நடந்ததுன்னு. சொல்லிடுறேன் 10 லட்ச ரூபா கொடுத்து அனுப்பிச்சாங்க. சார் சார் சம்சாரத்தை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்கு சார். பஸ் வந்துருக்கு, ரொம்ப சீரியஸா சார். டாக்டர் உடனே வர சொன்னா சார். சார் சார் ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன் சார். பஸ்ஸே கிடைக்கல சார். ஒரு வழியில கொஞ்சம் இறக்கி விட்டுருங்க சார். சரி ஏறுங்க, நான் ஹாஸ்பிட்டலே ட்ராப் பண்றேன். பின்னாடி வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். வெட்டி எழுதிடா. பெட்டியை குர்ரா, பெட்டியை குர்ரா, பெட்டியை குர்ரா, மரியாதையா. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்ன பண்ணிடாத, என்ன பண்ணிடாத. வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கேன். என்ன பண்ணிடாதீங்க. ஏமல எந்த தப்பு இல்ல, ஏமல எந்த தப்பு இல்ல. இனிமே உன்னால தப்பிக்க முடியாதுடா. இவங்க சொல்லி தான் நான் அப்படி பண்ணேன். யார் மேல பழி போடுற? சத்தியமா சொல்றேங்க. அது என் நண்பன் ரமணாவோட மனைவிடா. நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணு. அவங்கள பத்தி தப்பா பேசுற. உன்னை உயிரோட விட கூடாதுடா. மேல திருட்டு பழி சுமத்தி என் புருஷங்கிட்ட இருந்து உன்னை நிரந்தரமா பிரிக்கிறதுக்காக நாங்க தான் அவனை அனுப்பிச்சோம். ஒரு கல்யாணம் ஆம்பள புதுசா ஏதாவது வாங்கணும்னாலும் இல்ல எந்த ஒரு விஷயத்துல முடிவெடுக்கணும்னாலும் பொண்டாட்டிக்கிட்ட கேட்பான்.
அப்படி இல்லாட்டி அண்ணன் தம்பி மாமா மச்சான்னு சொந்தக்காரங்க கிட்ட கேட்பான். முடியலண்டா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணுவான். ஆனா இங்க எல்லாம் தலைகளால இருக்கு. எப்பவும் நீதான் சர்வாதிகாரியா இருக்க. என் புருஷன் உனக்கு அடிமையா தானே இருக்காரு. அவரோட மூச்சு காத்து விடட்டுமா வேண்டாமாங்கிற மட்டும் நான் உங்ககிட்ட கேட்கல. ஏன் என்கிட்ட படுக்கிறது கூட உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு பாரோன்னு தோணுது. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு கூட மனைவி பத்தி யோசிக்காம நண்பனை பத்தி யோசிச்ச ஆம்பளை இந்த உலகத்திலே என் புருஷனா மட்டும்தான் இருப்பாரு. நீ யாரு? அவருக்கும் எங்களுக்கு நடுவுல நீ யாரா? நீ யாருங்கிற? ஃப்ரெண்டு கிட்ட இங்க நடந்ததெல்லாம் சொல்லு. அந்த ஆள் வந்து எங்களை கொல்லட்டும். நிம்மதியே இல்லாம இந்த வீட்டுல நாங்க அடிமையா வாழ்றதுக்கு அவர் கையாலேயே சாவுறோம். வேணாமா, வேணாம். நீங்க சாவக்கூடாது. நீங்க யாரும் சாவ வேணாம். நீங்க நல்லா வாழணும். அதுக்காக இந்த திருட்டு பழி நானே ஏத்துக்கிறேன். நானே இந்த திருட்டு பழி ஏத்துக்கிறேன். நான் திருடிட்டேன்னு நீங்க யார் சொன்னாலும் என் ரமணா நம்ப மாட்டா. அவனை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? உன் நண்பன் உன்னை கெட்டவன் நம்பி பிரியணுங்கிறதுக்காக நீ இப்படி ஒரு பழியை சுமக்கணுமா? சுமந்துதான் ஆகணும். என் நண்பனும் அதை விட முக்கியமா அவன் குடும்பமும் நல்லா இருக்கணும்னா நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சுதான் ஆகணும். முடியாதுடா. வேற யாராவது உன்னை தப்பா பேசினாலே என்னால தாங்க முடியாது. நானே எப்படி உன்னை தப்பா பேச முடியும்? முடியும் சார். நாம நினைச்ச முடியாதது எதுவும் இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்கல்ல, உங்களால முடியும் சார். எனக்காக தயவு செஞ்சு பண்ணுங்க ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார். நீங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து என் நண்பன் என் வாயாலேயே துரோகின்னு சொல்ல வச்சுட்டீங்களேடி. உன்னை என் மனைவி ஆக்குனதுக்கு அவனுக்கு ரொம்ப நல்ல பேரை வாங்கி கொடுத்துட்டேன். இது பாவத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? உங்களுக்கெல்லாம் நல்ல சாவே வராது. என் தீர்வை என்கிட்ட இருந்து பிரிச்சதுக்கு பதிலா என்ன நீ கொண்டு இருக்கலாம், கொண்டு இருக்கலாம். என்ன மன்னிச்சிருங்க. நான் யாரு உன்னை மன்னிக்க? என் நண்பன் மன்னிக்கணும், திரு மன்னிக்கணும். மன்னிச்சிருங்க. அவன் காலை பிடிச்சு கதறு. அவன் தாண்டி உன்னை மன்னிக்கணும். வா. எவனை விட்டு பிரிஞ்சா உங்களுக்கு என்னடா? நீங்க என்ன பிரிஞ்ச ஒண்ணு சேர்க்கறதுக்காக பிறந்து வந்தவங்களா? ஒண்ணுடுவேன். போங்க, ஒழுங்கா உயிரோட ஊர் போய் சேரத பாருங்க. எங்க ரமணா சாரையும் திரு சாரையும் சேர்த்து வைக்காம இந்த ஊரை விட்டு போக மாட்டோம். பாவத்திலே பெரிய பாவம் எது தெரியுமாடா? ஒரு நல்ல நட்பை பிடிக்கிறது. ஒழுங்கா உங்க தப்ப ஒத்துக்கிட்டு அவங்கள சேர்த்து வைங்க. என்னடா பெரிய நட்பு நட்புன்னு சொல்லிக்கிட்டு என் மாமா கிட்ட பணமும் செல்வாக்கும் இல்லன்னு வச்சுக்கோ. ஏன் அந்த திருவுடைய நட்பு என்னைக்கோ தெருவோட ஓடி இருக்கோண்டா. மறுபடியும் நட்பை பத்தி தப்பா பேசாதடா. பணத்தையும் செல்வாக்கையும் பார்த்து வர்றதுலடா நட்பு. அது
2 பேரும் நீங்க அடிபடி சாவறீங்க. நட்பை பத்தி உனக்கு என்ன தெரியும்? முன்னெல்லாம் 4 பேர் சேர்ந்தா காதல சேர்த்து வைப்பீங்க. இப்ப புதுசா நட்பை சேர்த்து வைக்கிறீங்களோ? ஆமாயா, அது காதலுக்கு மரியாதை, இது நட்புக்கு மரியாதை. நியூ ட்ரெண்ட். அந்த பசங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, உங்க அத்தனை பேரையும் உசுரோட கொளுத்திரண்டு. ரமண மச்சான் பிரபா உங்களை தேடிட்டு வந்த 4 பசங்களை போட்டு அடிச்சுக்கானே. எங்க? ரைஸ் மில்லண்ணே. உங்க மாமா குடிக்க காரணமே நீங்க பிரிச்சு வச்ச நட்பு தான்டா. உங்க மாமா கூட சொந்த முக்கியமா மெதுவா ஓட்டுங்கண்ணா. மெதுவா பயப்படாதம்மா. டேய், நான் தெரியாம தான் கேக்குறேன். உலகத்துல நண்பர்கள் இல்லாம யாராலையும் வாழ முடியாது. முடியாதுடா. அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், இவ்வளைய பொண்டாட்டி பிள்ளைங்க இல்லாம கூட வாழ்ந்துடலாம். ஆனா நண்பன் இல்லாம வாழ முடியாது. அப்படி வாழ்றவன் மனுஷனே இல்லடா. விட்டா பேசிக்கிட்டே தான் இருப்பானுங்க. கொளுத்திடுங்க அண்ணே. அவங்க ஒண்ணும் பண்ணாதீங்க. இவங்க இல்ல, இனிமே நீங்க நினைச்சா கூட நான் ரமணா கூட சேர மாட்டேங்கயா. அப்படி சொல்லி தானே அன்னைக்கும் எங்களை பிரிஞ்சு போனேன். நாங்களும் நிம்மதியா இருந்தோம் மேடம். ஆனா இவங்களால இன்னைக்கு எங்க நிம்மதி போச்சு. இனிமே எவனாலும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படியே நீ சாகணும். நீ செத்தாலும் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரணும். அவர் அடிக்காதடா, சொன்னா நான் செத்தனா உனக்கு நிம்மதினா என்ன கொண்டுடா, அவங்கள விட்டுடா. அவனை விட்டுருக்கா. டேய் தம்பிங்களா, அவன் நீங்களும் பண்ணாதீங்கடா. அவனை விட்டுருக்கா. அடிங்கடா, அடிச்சு கொள்ளுங்கடா. அவங்கள ஒண்ணு பண்ணிடாதடா. ப்ளீஸ், என் நண்பனுக்காக உங்களை விட்டுறேன். என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்க. ஓடி போயிருக்கா. திரு, என்ன மன்னிச்சிடுறா திரு. நீ சொன்னத நான் நம்பி இருக்க கூடாது. நான் பண்ண தப்புக்கு எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுறா, அதை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். என்னடா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? சரி விடுறா. நீ அம்மாவை கூட்டிட்டு திருவண்ணாமலைக்கு வந்துடுறியா, இல்ல நான் தங்கச்சியை கூட்டிட்டு இங்க வந்துட்டுமா? இனிமே ஒன்ன பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுடா திரு. வேணாடா, நீங்க அங்கே இருங்க, நாங்க இங்கே இருக்கோம். தள்ளி தள்ளி இருந்தாதாண்டா நமக்கு நல்லது, உன் குடும்பத்துக்கு நல்லது.
உனக்கும் என் குடும்பத்துக்கும் வேணா நல்லதுன்னு சொல்லு. எனக்கு இல்லடா. டேய் திரு, உன்னை பிரிஞ்ச நாள்ல இருந்து நான் ரொம்ப வீணா போயிட்டேன்டா. ஏன் நான் துரோகம் பண்ணிட்டேங்கிற வேதனையா? இப்பதான் நல்லவன் தெரிஞ்சிச்சுல. இனிமேலாவது குடியை விட்டுட்டு உன் மனைவியோட நிம்மதியை வாழ்றா. என் மனைவிக்கு என்னை விட என் சொத்து தாண்டா பெருசு. எனக்கு சொத்தை விட என் நட்பு தாண்டா பெருசு. என் சொத்தெல்லாம் அவளே எடுத்துக்கிட்டோம். இனிமே அவளோட என்னால வாழ முடியாதுடா. முட்டாள் மாதிரி பேசாதடா. புருஷங்கிற உறவுக்காக ஒரு பொண்ணு எத்தனை உறவுகளை விட்டுட்டு வரா தெரியுமா? அப்படி வர பொண்ணுக்கு ஒரு அப்பாவா, அம்மாவா, சகோதரனா, ஏன் ஒரு நல்ல நண்பனா புருஷன் இருக்கணும்டா. அப்படி நீ இல்லாததுனால தான் இவ்வளவு பிரச்சனையும். நம்ம மறுபடியும் சேர்ந்தா இதே பிரச்சனை திரும்ப வரும்டா. அது வேணாம். கூடவே சேர்ந்து இருந்தாதான் நண்பங்கிறது கிடையாதுடா. வேற வேற ஊர்ல இருந்தாலும் உண்மையான நட்புங்கிறது வாழ்ந்துகிட்டே தானே இருக்கும். நான் வரேன். வாமா. அண்ணே போகாதீங்க. என்ன மன்னிச்சிடுங்க அண்ணே. என்ன மன்னிச்சிடுங்க. என்ன மன்னிச்சிடுங்க அண்ணே. உங்களாலதான் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சது. இதை நான் புரிஞ்சுக்காம உங்களுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன். உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் கிடைக்கிறதுக்கு நாங்க எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். உங்க நட்பை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நீங்க 2 பேரும் எப்பவும் போல சேர்ந்துருங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா இருக்கலான்னு சரின்னு சொல்லுங்க அண்ணா. டேய் எங்கடா போற?